ஆவிக்குரிய சில கோட்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம்ன்றதை நம்ம தொடர்ச்சி பார்க்குறோம். இதை வேதத்தின் ரீதியாக வசனத்தின் ரீதியாகவும் நம்ம ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணும்போது தான் இந்த வெற்றிகள் நம்மளாம் சுதந்திரத்து கொள்ள முடியுது பாருங்கள். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறதுக்கு ரீசன் இது ஒன்று தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு காரியம் நமக்கு இருக்குது பாருங்கள். விசுவாசத்தை குறித்து ஆழமாய் போதிச்சதே பால் தான். ஏன்னா வாசிக்கிறோம் ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாச போதனைகள், கிருபையின் போதனைகள், இவை எல்லாவற்றையும் புறஜாதிகளாகிய சபைக்கு பவுல் தான் எழுதுகிறார். அதே பவுல் தான் இதையும் சொல்கிறார். அப்போ பவுல் ஒரு பகுதியை மாத்திரம் கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுறல பாருங்கள். எல்லா பகுதிகளுமே பவுல் கிரியை செய்கிறார். சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒரு சபை இப்படி வெற்றி அடையும், ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் இருக்கலாம், ஜெயிக்கலாம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கெல்லாம் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். முடிவு பரிந்தெல்லாம் பேசுகிறார். யோவான் எந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மையப்படுத்துகிறாரோ பவுல் அந்த சபைகளுக்கு 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கெல்லாம் எடுத்து பேசுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் என்னன்றதை எடுத்து எச்சரிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு நல்ல தெளிவான அறிவு உள்ளவராக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு முழுமையான ஒரு பாடம் அல்லது புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதில் தான் ஆவிக்குரிய ஆட்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் எப்படி எப்படி செயலாற்றணும்னு தெரியறது கிடையாது. இப்போ நம்ம பிசாசுக்கு எதிர்த்து சாத்தானுடைய அதிகாரத்துக்கு எதிர்த்து ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது ஜெபிச்சு தான் ஆகணும். அப்படி நம்ம ஜெபிக்காத பொழுது என்ன உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நம்முடைய ஜெப காரியங்கள் அப்போ நமக்கு அது ஒரு பலவீனப்படுது. சில நேரத்தில் வேலைக்கு போகவோ, சில நேரத்தில் வீட்டில் நடக்கிற சம்பவங்களோ, ஏற்ற தாழ்வுகளோ, தோல்விகளோ, பணப்பற்றாக்குறைகளோ இதெல்லாம் மனதை போட்டு ஒரு அலகழிப்பு உண்டாக்குது. அங்கே தான் பலவீனங்கள் உண்டாகுது. சரி வாழ்க்கைன்னா அவ்வளோதானே, என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நாமே கொண்டு வந்துடுறோம். அப்படி இல்லாமல் எழுந்து நின்று இவைக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதாக நாம் இருக்கிறோம். ஏமேன். இப்போ அந்த வான மண்டலத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்குறோம் இல்லைங்களா. அதாவது மாமிச ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லைன்றார். ஒரு மாமிச ரத்தத்தோட போராட்டமே இல்லை அப்படின்றார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோட போராட்டம் உண்டுன்றார். அப்போ இதெல்லாம் நம்ம அந்த வான மண்டலங்கள் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சிக்கக்கூடியவளாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. வாங்க பாருங்கள், ஆதியாகமம் 28 வாங்க. 11 ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்திற்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எற்றி இருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவவர்களுமாக இருந்தார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்றார். பாருங்க, அங்கே ஒரு பெரிய காரியத்தை காட்டுறாரு. ஒரு வானம் திறந்திருக்கிறத காட்டுறாரு. அதில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறத காட்டுறாரு. தெய்வ தூதல் ஏறுங்கிறதும் இறங்குறதும் காட்டுறாரு. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன்றார். இப்போ யாக்கோபு கிளம்பி போகும்போது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லாபான் மோசமான காரியத்தெல்லாம் செய்கிறான். சம்பளத்தை மாற்றுறான், நிறைய விதமான அவனுக்கு தொல்லை கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறான். அதனால் இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு பண்ணுச்சு. அப்போது ஏன் தேவதூதல் ஏறுகிறது இறங்குறதையும் பார்த்ததெல்லாம் அவன் மனதில் ஆழமாக வச்சுருந்தான். நான் சொன்னதை செய்கிறவன் உன்னை கைவிடுவதெல்லாம் நாங்கள் சத்தியம் பண்ணார். நீங்கள் பாட்டெலாம் கூட இப்போ பாடினீங்க பாருங்க. அப்போ அந்த வான மண்டலத்தில் இருக்கிற காரியத்தை யாக்கோப்பு காண்பிக்கும் பொழுது தான் பூமியில் நிறைய சவால்கள் இருக்கும்போது அதை ஜெயிக்கணுன்ற எண்ணம் வந்தது. யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இப்போ லாபான் கொடுத்த எல்லா டார்ச்சரையும் அவனால் எப்படி தாங்கின்னு சும்மா இருந்தான். ஒரு முறை அவனை ஏதாவது பண்ணியிருந்தால் கோவம் வருங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். ஒரு பொண்ணை காமிச்சு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கிறான். 10 முறை சம்பளத்தை எடுத்துக்கிறான். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், குளிரில் கஷ்டப்படுத்துகிறான். மிருகங்கள் பீறி போட்டாலும் அதுக்கு இவன் கையில் நஷ்டத்தை வாங்குறான். இவ்வளோலாம் வேதனைப்படுத்தி காட்டுறான் பாருங்க. அப்போ இவ்வளவும் அவனால் ஏன் ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொன்னால் அவனுக்கு வான மண்டலம்னா என்னன்னு புரிஞ்சிச்சு அவனுக்கு. அப்போ அதை விட்டு அவன் விலகி வரல, லாபானை விட்டு ஓடி போயிடல. சரி இவன்கிட்ட நம்ம வாழவே கூடாதுரா, இவனை மாதிரி ஒரு மோசமான ஆளே கிடையாது, இவன்கிட்ட நம்ம இருக்கவே கூடாதுன்னு ஓடியில் பாருங்கள். அவங்ககிட்டயே அவன் தங்கி இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் சொல்கிற வரையும் அவன் அங்கேயே இருந்தான். அதே மாதிரி தான் இதுவும். வான மண்டலத்தில் நடக்கிற காரியத்தை நீங்கள் விளங்கி கொண்டால் பூமியில் இருக்கிற சவால்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடியவளாக இருப்பீர்கள்.
அப்போ பூமியில் நடக்கிற பிரச்சனை, போராட்டம், மக்களால் வருகிற துரோகங்கள், ஏமாற்றங்கள், இவை எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய காரியத்தை நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். அப்போ வானம் மண்டலம்ன்றது மெய்தானா? மெய். ஏன்னா நீங்கள் எடுத்து வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசித்தீங்கன்னா யோவான் சொல்கிறார், நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்றார். அநேக இடத்துல நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னும் போது எசேக்கியேல் புத்தகத்தை கூட வாசிக்கிறேன். நான் ஆவிக்குள்ளானேன், ஆவியானவர் கரம் என் மேல் பலமாக இறங்கினது, நான் ஆவிக்குள்ளானேன். அப்போ ஆவிக்குள்ளானேன்னும் போது அவங்க இந்த காண்கிற உலகத்தை விட காணாத ஒரு உலகத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த காணாத உலகத்தினுடைய கிரியைகளை அவங்க நல்லா விளங்கி கொள்ளுகிறபடினால தான் இது ஒரு மிகப்பெரிய ஜெயமாய் மாறுது. சரி, அடுத்து பாருங்கள், மூணாவது இன்னொரு காரியத்தை சொல்லித்தரேன். முதல்ல ஒன்று உங்களுக்கு 2 ராஜ்யத்தை காமிச்சேன். முதல் செஷனில் 2 ராஜ்யத்துக்கு நடுவில் நம்ம எப்படி நிற்கிறோம், இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கு உள்ள மேன்மை என்னன்னு பார்த்தா அப்படியே கண்டினியூஷன் வான மண்டலங்களை காமிச்சேன். மூன்றாவது இயேசு சொல்லுகிற சில காரியம், உபவாசம் அப்படின்றோம் இல்லைங்களா? இந்த உபவாசமும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு என்ன தொடர்பு வருது? நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உபவாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே உபவாசம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது வேலை வேணுமா உபவாசம் இருங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமா உபவாசம் இருங்க, நல்ல காரியம் நடக்கணுமா உபவாசம் இருங்க அப்படின்றாங்க. அதனாலே இந்த உபவாசத்தினுடைய அந்த உண்மையான பவர் என்னன்னு அநேகருக்கு என்ன பண்ணல, தெரியாமல் போயிடுச்சு. நானே கூட பாருங்கள் நிறைய கிண்டல்லாம் பண்ணிடுறேன், உபவாசத்தை பார்த்து உபவாசம் பண்ணால் தான் கத்த செய்கிறாருன்றதெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் வேதத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படி இல்லை. உபவாசத்தில் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு பலன் இருக்கிறது. உபவாசத்தில் என்ன இருக்குது? நிச்சயமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். பாருங்கள், நான் நிறைய ஏன் இயேசு சாமி சொல்கிறதே இந்த இதெல்லாம் எடுத்தோன்னா பழைய உடன்படிக்கையில் எசேக்கியேல் தானியேல் புத்தகத்தில் உங்களை கொண்டு போனோன்னா ஆவிக்குரிய மண்டலத்தை பவர்ஃபுல்லாக பேசலாம். சில நேரத்தில் அது பழைய உடன்படிக்கைன்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நான் உங்களே மனத்தை குழப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து டோட்டலாக புது உடன்படிக்கையில் எடுத்தேன். சில நேரத்தில் நான் டீச் பண்ணும்போது 2த்தையும் ரொம்ப ஆழமாக எடுத்து பேசுவேன். எனக்கு அது பழைய உடன்படிக்கையில் எசேக்கியேல் புத்தகத்தில் நடக்கிற சம்பவங்கள், எசேக்கியேல் புத்தகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், தரிசனங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கடவுளுடைய வார்த்தையோடு ஆவியானவரோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வெற்றி அடைய முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப ஒரே நாள் இல்லையா, ஒரே நாள் செமினார்ன்றதுனால இப்போ நீங்கள் இதை வெளியில் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எசேக்கியேலுங்க, அதெல்லாம் இப்போ கிடையாதுன்றாங்க. ஆனால் நான் உங்களுக்கு எல்லாமே எங்கேருந்து எடுத்து காமிச்சேங்க? இயேசு பேசினதே நிறைய காரியத்தை காமிச்சோம். பாருங்க, இயேசு வந்து பிசாசை பற்றி பேசுகிறத காமிச்சேன், அவர் விரட்டுறதை காமிச்சேன். கடைசியில் அவர் பரம் ஏறும்போது அவர் வாயால் சொன்ன அந்த கட்டளையில் என்ன அடங்கியிருக்கிறத காமிச்சேன். பவுல் நிருபங்கள் சபைகளுக்கு எழுதுகிறார். இப்போ இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிச்சேன். அதனால தான் புதிய உடன்படிக்கைகளை டச் பண்ணி இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு சில காரியத்தை காமிக்கிறேன். ஆனால் இதில் 2த்தையும் காமிக்கிறேன், பழைய உடன்படிக்கையிலும் காமிக்கிறேன், புது உடன்படிக்கையிலும் காமிக்கிறேன். வாங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:5 வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே விட்டுருல, அவர் சொல்லும் போது பாருங்கள், நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படியே விடாமல் அடுத்து 6 சொல்ற, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்ற ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு முதல்ல என்ன சொன்னார்? ஜெபம் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல் இருக்க அவங்கள மாதிரி செய்யாத அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணு, ஆனால் அவங்கள மாதிரி பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி நீ ஜெபம் பண்ணுன்றார். அப்படி நீங்கள் வாசி பாருங்கள், 6:16-17 வாசிங்களேன். 16-17 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய். அப்போ பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி சொல்றார், நீ உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல இருக்காதீங்க. அப்போ நிறைய பாஸ்டிங் வந்து பாருங்கள், மற்றவங்க செய்கிறத பார்க்கும்போது அதை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம்.
அந்த உபவாசங்களை வச்சு அதை குறித்து பார்த்துட்டு நம்ம வந்துடும். ஆனால் இங்கே அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படி. அப்போ இப்படி செய்யாத இப்படி செய், இப்படி ஜெபிக்காத இப்படி ஜெபம் பண்ணுன்னு அவரே நமக்கு சொல்லித்தரார். ஆமென். அப்போ மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, வேலை வேணும், வேலைக்காக கொஞ்சம் உபவாசம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் வேலைக்காக உபவாசம் இருக்கிறதா? அப்போ உபவாசம்னா என்ன யோசிச்சு பாருங்கள். அவங்க செய்கிற மாதிரி நீ செய்யாத, இல்லைங்களா? சில நேரத்தில் இதுதான் நம்ம வேதத்தை வந்து சரியான வகையில் ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன் உபவாசம் பண்ணணும்? முதல் கேள்வி, ஏன் உபவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசியமா? ஏன் அப்படின்னா, முதலாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது பாவம் என்பது ஏதேன் தோட்டத்தில் வந்துல்ல. பாவம் என்பது முதல்ல எங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் தான் வந்தது. பெருமை தான் முதலாவது தேவனுக்கு எதிரி. எதன் பேர் தெரியும் இல்லைங்களா? அவன் தேவனுக்கு முன்பாக தேவனை விட அவருக்கு மேலாக தன் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அவன் பெருமை கொண்டபடினால கர்த்தர் ஆகாதவன் என்ன பண்ணிட்டாருங்க, தள்ளிட்டார். அதுக்கப்புறம் கீழே விழுந்தப்புறம் தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக அந்த கனியை பற்றி பேசுகிறான். ஆனால் பாவத்தினுடைய பிறப்பிடம் முதல்ல எதுன்னு நினைக்கிறீங்க? எதுங்க? வரலாம். என்ன காரியத்தினால? பெருமை. சொல்லுங்கள், பெருமை. பாருங்கள், இந்த பெருமைன்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம் சில நேரத்தில் இது ரொம்ப ரொம்ப பெருமையினால் வருதா? இல்லை, பெருமை இல்லாத நம்ம யாருமே கிடையாது. போடுற சட்டையில் கூட ஒரு பெருமை இருக்கும். நான் எப்பவுமே பிராண்டட் தான் போடுவேன். பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் போனால் அந்த சாப்பிட்றதெல்லாம் அந்த ஹோட்டல் தான் அந்தங்கே தான் சாப்பிடுவேன் நான். கார் கூட பாருங்கள், பெருமைக்காகவே பல லட்சம் கொடுத்து கார் வாங்குவோம். வீடு கட்டும் போது பாருங்கள், 4 பேருக்கு முன்னாடி அதை பந்தா காமிச்சே காமிக்கணும் நம்ம, இல்லைங்களா? உண்மையாக இல்லையா? யோசித்து பாருங்களேன். எனக்கு பெருமையே இல்லை பிரதர் அப்படின்னு யாரும் கை தவிச்சுன்னு தூக்கிறாதீங்க. கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. அதை விட கொடூர வேறு ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் இந்த பெருமை வந்து பாருங்கள் நம்மளை ஆட்கொள்ளுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், உங்களை கூப்பிட்றாரு, வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களா அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க. அப்படியே கொண்டு போகிறார். முன்னுக்கு கொண்டு போயிட்டு 3 சேர் தள்ளி உங்களை உட்கார வைக்கிறார். ஒரு 3 ரோ தள்ளி உங்களை என்ன பண்ணுறாரு, உட்கார வைக்கிறார். அடுத்து இன்னொருத்தவங்க பின்னாடியே வர்றாரு. அவர் உங்களுக்கு சொந்தக்காரர் தான். உடனே அவரை பார்த்துன்னு ஒரு குடுகுடுன்னு வர்றாரு. ஒரு நிமிஷம் உட்காருங்க, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் உங்களை அவர் முதல் ரோவில் உட்கார வைக்கிறார். உடனே உள்ள எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், அவன்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்ல வேலைங்குதா? என்ன அங்கே உட்கார வைக்கலன்றதை நம்ம வெளியில் என்ன பண்ண மாட்டோம். என்னை உட்கார வைக்கலன்றதை காமிக்காமல் பல ஆங்கிளில் அதை அப்படியே பூசி மொழிவுக்கு காட்டுவோம் நம்ம. அப்படியே பெருசுங்க, அவங்களாம் கொஞ்சம் வசதியாக இருக்குதுனால நம்மளை மதிக்கிறாங்களா பிரதர்? அங்கே மதிக்கிறது மதிக்காது ரெண்டாவது. உங்களுக்கு இருக்கிற பெருமையை இப்போ அவன் என்ன பண்ணல, நீங்களே சொல்லுங்களேன். கல்யாணம் கூட பாருங்களேன், கடனை வாங்கியாவது காரி துப்பட்ட 4 பேர் பரவாயில்ல, பெருமையாக கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். கல்யாணம் பண்ணோன்னே வீட்டுக்கிட்ட வந்து கத்துறது பெறுறது எல்லாம் ரெண்டாவது. 4 பேருக்கு முன்னாடி பிரதர், 4 பேருக்கு முன்னாடி பிரதர், 4 பேருக்கு முன்னாடி. இந்த 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் என்றைக்கு எழும்புறீங்களோ அன்றைக்கே பிசாசு உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆகிட்டான்னு அர்த்தம். கரெக்டாக இல்லைங்களா? ஸ்கூலில் கூட பாருங்கள், பிள்ளைங்களை படிக்க வைக்கும் போது நான் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் தெரியுமா? நான்லாம் கார்ப்பரேட் ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியில் தான் படித்தேன். நீங்கள் நல்லா இல்லையா? பெருமை பாருங்கள், அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், இந்த இடத்துல தான் நாங்கள் கார் இப்படி தான் இடம் வாங்கி வச்சுருக்கேன், இப்படி தான் நான் வாழ்வேன், இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம். பெருமை. இந்த பெருமையே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. எதுவுமே தெரியும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். நான் ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரங்களுக்கு எப்படின்னா, கீழே உட்கார வைக்கக்கூடாது. எங்கே உட்கார வைக்கணும்? நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவன் சொல்கிறாரு,
தயவு செய்து ஊழியக்காரங்கள் எல்லாம் இப்பொழுது மேடையில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உடனே ஒரு பாட்டு பாடி முடிச்சார். உடனே தயவு செய்து வந்திருக்கிற ஊழியக்காரங்களாம் மேலே வரும்படி அழைக்கிறேன். 2வது பாட்டு பாடி முடிச்சார். 3வது தயவு செய்து ஊழியக்காரங்களாம் மேலே வந்து அழைக்கும்படி. 3வது பாட்டு முடிச்சிட்டார். 4வது வர்ஷிப் முடிச்சார். மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர் யாரும் கீழே நடந்திருக்காமல் உங்களுக்காக மேலே சேர் போடப்பட்டு அமர்ந்துருக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டு கேட்டேன், ஏன் ஒவ்வொரு பாட்டுக்கு நடுவில் இப்படி கூற மேலே வான்னு. இல்லை ஒவ்வொரு பாட்டு முடிச்சு தான் ஊழியக்காரங்க வருவாங்க. ஒரு சிலர் ஒரு பாட்டு முடிச்சுட்டு 2வது பாட்டுக்கு வருவான். ஃபஸ்ட்டு பாட்டு பிடிச்சி மேலே உட்காந்துருப்பான், 2வது பாட்டு கீழே இருப்பான். இப்போ நான் அவனை கூப்பிடாம விட்டேன்னு வச்சுக்க, உனக்கு தெரியாது பாஸ்ட் ஃபெலோஷிப்பில் என்னை வாட்டு மாட்டிடுவோம். நீ பாட்டு ஒரே நாளில் வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். இதெல்லாம் நான் சமாளிக்கணும் பிரதர், அதனால் நீ அதெல்லாம் கண்டுக்காது. ஒவ்வொரு ஊர்லேயும் சொன்னார் பாருங்க. உண்மையிலே இடம் சின்னதாகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் கூட எங்கள் சர்ச்சில் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் சேர்லாம் போட மாட்டோம். இப்போ கூட லாஸ்ட்டு 2018 ஆகஸ்ட் 15 பாஸ் சாம் வந்திருந்தார். அவரை கூட கீழே தான் உட்கார வச்சுருப்போம். ஏன்னா இது ஏன் கீழே மேலேலாம் கிடையாது, கீழே உட்காந்தா அவரே சொல்லுவார், பாட்டு பாடும்போது பார்த்து பாடுறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே ஏறி நின்று ஜனங்களே என்னை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க என்னை பார்க்குறாங்களே, நானும் அப்படி சிரிச்சு அப்படியே நிற்கணும். அதில் கீழே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல பாஸ்ட்டுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப நன்றின்னு நினைக்கிறேன். இது பெருமை பாருங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், பெருமையாக இருக்காது. சிலத்தில் அது ரொம்ப நம்மளை அறியாமையே உள்ளே வந்துடும். நம்மளை அறியாமல் என்ன பண்ணும். ஒரு முறை பாருங்கள், ஒரு 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 கல்யாணத்துக்கு போகும்போது எங்கள் சொந்தக்காரில் லட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதெல்லாம் எங்கள் ஒய்ஃப்ஸு கூட அப்பா கூட பிறந்தவங்க 16 பேர், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர். இந்த 7 பேரையும் அந்த 16 பேரையும் பத்திரிகையில் போடணும். எவ்வளோ பேர் பத்திரிக்கை அடிக்கிறது கொஞ்சம் 16 32 7 7 14 14 ஒரு 32 எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க? இதில் என் பேர் எத்தனை இடத்துல வரும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு முறை ஒரு பேரை விட்டோம், ஏதோ ஒரு தவறி கிவரி விட்டுட்டோம். உள்ள பேரை போட்டோம், பேர் பக்கத்தில் அவர் டிகிரி விட்டோம். நம்ப மாட்டீங்க, பத்திரிகை பத்திரத்துக்கு இப்படி விசிறிடுச்சு சார். அப்படி என்னடா டிகிரி விட்ட, டிகிரி இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் டிகிரி வாங்க. சரி டிகிரி வாங்கின்னு கழுத்துலையா போட்டுன்னு சுற்றுற. நிறைய பேருக்கு அது பயங்கர வரைக்கும். அதனால தான் சொன்ன ஊழியக்காரில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட், டாக்டர், சோ அப்படின்னு போட வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவசியமே கிடையாது. இதெல்லாம் மனுஷனுக்கு முன்னாடி எந்த மேன்மையும் இல்லை. பாருங்கள் எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் தாங்க நமக்கு எல்லாமே. எப்போ உங்கள் பெருமையை நீங்கள் கழட்டி வைக்கிறீங்களோ அன்றைக்கி நாகான் மாதிரி நீங்கள் சுகமடைய ஆரம்பிங்க. அதனால தான் எலிசாவிட்ட சொன்னான், எல்லாத்தையும் கழட்டிட்டு போய் யோர்தானில் குழி போடான். இவன் சொன்னான், யோர்தான் பெரிய விஷயம். யோர்தான் பெரிய விஷயம் இல்லை. அவர் வரும்போது எப்படி வந்தார் தெரியுங்களா? இவர் பயங்கரமான ஸ்தானாதிபதி இல்லையா இவருக்கு. இவர் அப்படியே பட்டயத்தோடு அப்படியே பயங்கரமாக வந்து நிற்கிறார் எலிசா முன்னாடி. அவர் பார்த்தார், வெளியிலேயே வரல ஆளே, வெளியிலே வரல, போய் யோர்தானில் இருந்தாலும் குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவனுக்கு ஒரே கோவம். அவர் என்னை வந்து தட்டு தடவி பார்த்துறீங்களா, அதெல்லாம் சொல்லுவான். அவன் என்னை வந்து தொட்டு தடவி சுகமாகும்னு சொல்லாமல் யோர்தானில் போய் குளின்னு. யோர்தானில் ஏன் குளிக்க சொன்னேன்னா, இப்போ யோர்தானில் போனால் எப்படி போனாங்க, எல்லாத்தையும் கழட்டிட்டு அம்மனமாக உள்ளே போனோம் அவன். இப்போ அவர் பயங்கர சேனாதிபதி ஆச்சு. யோர்தானில் இஸ்ரவேல் நாட்டில் வந்து சீரியா நாட்டின் படத்தளபதி ஆகினான். இஸ்ரவேல் நாட்டின் யோர்தானில் குளிக்கிறதுக்கு அந்த யோர்தான் அவ்வளோ பெருசு ஒரு பெருமையாச்சுன்னு இருப்பார். உடனே அவன் பக்கத்தில் ஒருத்தர் அவன் சொல்லுவான், ஐயா கொஞ்சம் அடங்கு. அவன் எதிராக சொல்லி தான் நீ என்ன பண்ணியிருப்ப, செஞ்சிருப்ப. உன்னை என்ன சொல்ல சொன்னார்? போய் குளின்னு தானே. இதுக்கு ஏன் இவ்வளோ பம்மற ஓவரா அப்படியே இந்த யோர்தான் பெருசா, நான் எவ்வளோ பெரிய படைத்தலைவன் இல்லையா, தேவையா குஷ்டரோகம் உனக்கு நீங்கணுமா வேணாம். உடனே பாருங்கள், டக்குன்னு போய் எல்லாத்தையும் கழட்டி போட்டு, எல்லாத்தையும் கழட்டி நம்ம கீல்டு எல்லாம் கழட்டி வச்சுட்டு யோர்தானில் இறங்குறான். இறங்கினோடனே சுகமாயிடுறான். உடனே ஓடி வரான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. பாருங்க வந்து எலிசா கிட்ட வந்து கதறான், நீ எல்லாம் எடுத்துக்க போடா, ஒன்றுமே வேணாம், வெளியில் போடா அப்படின்னு. அதுதான் பாருங்க கர்த்தர் எப்பொழுது நம்ம பெருமையை விட்டு இறங்குறோமோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் அளிக்க வல்லவர். நம்முடைய ஆவியில், ஆத்துமாவில் சுகம், நன்மையில் சுகம், எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? சில இதில் எங்களோட இருக்கிற சிலர்லாம் சொல்லுவாங்க, நண்பர்கள், உன் சாட்சியெல்லாம் வெளில போனால் இப்போலாம் சொல்லாத. ஏன் அப்படின்னு. நான் நிறைய ரொம்ப கீழே தான் மேலே வந்தவன். நீ நினைக்கிற மாதிரி அப்படியே எங்கள் அப்பா வந்து ராயலில் இருந்து வந்தவன் நினச்சிடாதீங்க. நல்லா வாழ்ந்தார் எங்கள் அப்பா. ஆனால் நாங்கள் வந்து யாரும் பிரசங்க, யாரும் பாஸ்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. கர்த்தர் என்ன கிருபையாக தூக்கி நிற்க வச்சார். சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லாத,
இனிமேல் நீ எங்கன்னா போனீங்கன்னா சாட்சியெல்லாம் சொல்லாது. இப்போ நீ வளர்ந்துட்ட. நான் வளர்ந்துட்டேன்னா நான் வேதம் சொல்லுதுங்க, சிறியவனை கூப்பையிலேருந்து தூக்கி எடுக்கிறேன். எதுவுமே விசுவாசி நன்றி மட்டும் கர்த்தர்கிட்ட மறக்கவே கூடாது. அவருக்கு தெரியும் நம்மளை எங்கேருந்து தூக்கணும். யார்கிட்ட வேணால் நீங்கள் போய் உங்கள் பெருமையை பீத்திக்கலாம். நாங்கள் யார் தெரியுமான்னு பின்னாடி ஒருத்தர் நின்று பாரு, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. அதோட வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், நான் பி முடித்தேன், எத்தனை அரியர் வச்சுருந்தேன்னு கேட்டேன். ஆனால் அதெல்லாம் வந்து டேய் முதல்ல நீ சொல்லி எத்தனை, 28 அரியர். இது நீ முடிச்சான்னா முடிக்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் வந்து பெருமை பயங்கரம். நான் பி முடித்தேன். நிறைய பேர்கிட்ட நீங்கள் போய் பாருங்களேன், நான் பி முடித்தேன், நான் MBBS முடித்தேன். அவங்ககிட்ட போய் 10 நிமிஷம் பேசி பாருங்களேன், எத்தனை முறை அரியர் வச்சுக்க பிரதர் மட்டுங்கள். பெருமைக்கு ஒன்றுமே. கர்த்தரே சொல்கிறார், வாங்களேன் லூக்கா 14 வாங்க 11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். எந்த இடத்துல இது வருது தெரியுமா? பாருங்கள், அவர் இயேசு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஊமையிலேருந்து ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், 5லேருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதையாவது ஒரு நாள் விழுந்தால் தூக்கி விட மாட்டேன் இருப்பீங்களோ சொல்லிட்டு 7 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவளுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பந்திக்கு போகிறாரு, எல்லாரும் போய் நான் தான் நீ தான் போய் உட்காடுறாங்க. நம்ம ஊரில் கூட ஒரு பழமொழி இது இல்லையா, பந்திக்கு முந்திக்கணும் பிரதர் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? இது இந்த காலத்தில் இருந்ததில்லை, இது இயேசு காலத்திலே இருந்தது பாருங்கள். அவர் போகிறாரு, ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. போனோன்னே அவன் போய் சீட்டை பிடிச்சின்னு உட்காரத்தை பார்த்தோன்னே உடனே ஒரு ஓமையை அவருக்கு சொல்லுகிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை, ஒருவன் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனம் உள்ளவன் ஒரு வேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவனுக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்கார். அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தியர்களுக்கு முன்பாக உனக்கு டக்குன்னு அங்கே தான் சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். அப்போ பாஸ்டருடைய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட வந்து நான் உட்காரும் போது இந்த சரீரம்னு ஒன்று இருக்குது பாருங்க, இது எப்பவுமே ரொம்ப பெருமை பிடிச்சது. இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆத்துமா என்றதான் நான். ஐல் டூ, ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எனக்கு வேணும், எனக்கு பிடிக்குங்க, எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் அந்த ஆத்மான்றது. அந்த 3 ஃபங்க்ஷன், 3த்துக்கும் 3 இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு இல்லையா. இந்த ஆத்மா வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன விரும்புகிறதோ அதை இந்த சரீரத்தில் செய்ய வைக்கும். நான் நினச்சா அப்படின்வாங்க பார்த்துருங்களா, நான் நினச்சா அதை அடையாமல் விட மாட்டேன். எனக்கு வேணும்னா எனக்கு வேணும். அப்போ இந்த ஆத்மா எப்பொழுதும் இந்த சரீரத்தை என்ன பண்ணுது, ஒரு வேலைக்காரன மாதிரி ஆக்கிடுது. அப்போ இந்த ஆவி, நம்முடைய ஆவி இருக்குது பாருங்கள், அந்த ஆவியின் சத்தத்துக்கு இந்த ஆத்மா ஒத்து உழைப்பதே. அதனால தான் பாருங்களேன், உதாரணத்துக்கு ஜெபம் பண்ண கடவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நான் கூட சொன்னீங்களா, ஏசு 3 மணிக்கு தான், 3 மணி வரையும் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் உதாரணத்துக்கு 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணி பாருங்கள், உடனே என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு டிசைர், உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அதாவது உங்களுடைய சித்தம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அதை பிரேக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியாது? அதனால தான் ஐ வில், ஐ வாண்ட், ஐ டூ அப்படின்வாங்க. எனக்கு வேணும், எனக்கு பிடிக்கும், நான் செய்வேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் பாருங்கள், இந்த எங்கேயாவது ஒரு விருந்துக்கோ எங்கன்னா போகிறாங்கன்னு வைங்களேன், சில நண்பர்லாம் இருப்பாங்க, எங்கேயாவது கல்யாண வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், 2 நாள் சாப்பாடு ஒரே வேலையில் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வேணும். அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர், நான் அவரோட கொஞ்ச நாள் இருந்தோம் பாருங்க. அவருக்கு டர்க்கி பிரியாணினா பிடிக்கும். அந்த டர்க்கி பிரியாணி வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி செய்வான். 30 கிலோமீட்டர் பைக் எத்தனை வரைக்கும் டர்க்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கு போனோம். நம்மளே டர்க்கி மாதிரி ஆயிடுவோம். ஏன்னா பிடிக்கும்.
அதனால் பாருங்கள், இது வந்து அடக்கம். அதாவது அந்த அந்த ஆத்துமா வந்து எதை விரும்புகிறதோ அதை என்ன செய்யுதுங்க, அடையும். அதனால தான் பாருங்கள், வாலிப பசங்களாம் கூட நான் பைக் வாங்கணும் அப்படிங்குள்ள வெளியே எந்த வழியில் அடையணும்னு முக்கியம் இல்லை, ஆனால் எனக்கு என்ன வேணும், அடையணும். எந்த வழியில் அதை நான் பெற்றுக்கொள்றேன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு வேணும். அதனால தான் பாருங்கள், நிறைய பேருடைய அந்த அவங்களுடைய அந்த சுயாதீனத்தை செயல்படுத்தும் பொழுது இந்த சரீரம் அதோடு அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, இங்கே ஒரு டிசிப்ளினை கொண்டு வரார். அந்த டிசிப்ளின் எங்கே வரும்னா, தன்னை தாழ்த்த கற்றுக்கொள்ளும். எப்படி தாழ்த்த கற்றுக்கொள்ள முடியும்னா, இப்போ இந்த ஆவியை மேலே கொண்டு வர்றோம். இப்போ இந்த ஆவியின் சத்தத்துக்கு இந்த ஆத்துமா அடங்கணும். இந்த ஆத்மாவை அடக்கணும்னு சொன்னால் சரீரம் என்ன சொல்லுதோ அது, இந்த ஆத்மா என்ன சொல்லுதோ சரீரம் அதை செய்யக்கூடாது. அப்போ இந்த சரீரம் இந்த ஆவியின் சத்தத்தின் கீழாக வரும் பொழுது ஆத்மாவுடைய பெருமை அங்கு அடங்கும். இப்போ சொல்ல பாருங்க, சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றோம்? நல்லவங்க நார்மலான மனுஷன் எத்தனை வேலை சாப்பிடுவான்? ஆனாலும் சாயங்காலம் ஒன்று சாப்பிடுவோம். நான் என்ன சொன்னேன்னா, ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு 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 குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 பஜ்ஜி உள்ளே பிடிச்சி தள்ளி விட்ருவோம். கரெக்டாக இல்லைங்களா? காலையில் எழுந்த உடனே எனக்கு பிஸ்கெட் சாப்பிட்டு பழகிடுச்சு பிரதர். அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 3 வேலை கிடையாது, அது எங்கேயோ போய் நிற்கும் இல்லைங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கணுன்னாங்க. அது ஒரு அப்படியே சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்லன்னா அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபீல் ஆகிடும் பிரதர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பிரதர் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க பிரதர், எனக்கு எப்போ சாப்பிட்டாலும் ஒரு துண்டாவது அங்கே இருக்கணும். நான் சொல்லுவேன், இந்த வேரில் கட்டிக்க வேண்டியதானே இல்லைங்களா? ஒரு சிலருக்கு அது வந்து அது இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சொல்லுவாங்க, அந்த வாசனையாவது ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஒரு வாரம் கறி சாப்பிடாமல் இருந்துட்டா நீங்கள் சாதனையாளர். கரெக்டாக இல்லைங்களா? பாருங்கள், இந்த 40 நாள் இந்த இந்த உபவாச நாள் வருது பாருங்கள். இந்த கத்தோலிக்க மக்களை பார்க்கணும். அப்படி 41 நாள் பார்த்தீங்கன்னா கறி கடையில் கறி கட்டுற பாய் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஒரு கறியாக தான் தூங்கின்னு கிடக்கும். பாருங்களா நீங்கள்? அந்த 40 நாள் முடிச்சோடனே கறி கடை மட்டமா எல்லா ஒயின் ஷாப்லையும் உண்ணின்னு கிடப்பானுங்க. அங்கே தான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் பிரதர் அப்படி நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுக்கிறானுங்க பாரு. அதுக்கு 40 நாள் இருந்தாங்கன்னா அடக்கவும் கிடையாது. அந்த கண்ட்ரோல் அதை வந்து சரிப்படுத்துவதே. அதனால தான் பவுல் எழுதுகிறார் கலாத்தியரில், இந்த ஆவி சரீரத்துக்கு விரோதமாகவும் சரீரம் ஆவிக்கு விரோதமாகவும் பகை கொள்ளுகிறது. போர் செய்யுதுன்னு சொல்ல என்ன செய்யுது, பகை எதிர்க்கு தான். அப்படியே ஆவியினுடைய சத்தத்தை சரீரம் ஏற்றுக்கொள்றதுக்கு முடியாமல் எதிர்க்கு தான். பாருங்க, ஒன்னோட ஒன்று எதிர்க்கு தான். பாருங்கள், இப்போ இயேசு வந்து ஞானஸ்தானத்துக்கு கரையேறி ஆவியானரால் ஏவப்பட்டு எங்கே போனாருங்க? 40 நாள் உபவாசம் இருந்தாரா? பிசாசு வந்தானா? ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொன்னா? ஏன் உடனே வேற ஏதோ சொல்லாமே? ஏன் அந்த கல்லை அப்பமாக்கணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கல்லை அப்பமாக்குன்னு சொல்கிறத விட வேற மாதிரி எத்தனையோ காரியத்தை சொல்லியிருக்கலாமே, எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கலாமே. சாப்பாட்டின் விஷயத்தில் ஏன் கை வைக்கிறான்னா, ஒவ்வொரு மனிதனும் அந்த சாப்பாட்டின் விஷயத்தில் மீற முடியாதுன்றதெல்லாம் முதல் காரியத்தை என்ன கொண்டு வந்தான்? இந்த கல்லை. அப்போ சாப்பாட்டை ஆவிக்குரிய வகையில் எவ்வளோ முக்கியப்படுத்தி காமிக்கிறான் பாருங்க. இதை சாப்பிடு, கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்றான் அவன். அப்போ அவருக்கு பசி உண்டாகுது. உண்டான உடனே முதல் காரியமே இதை தான் தூக்கி நினைக்க வைக்கிறோம். எதுவுமே ஒத்துக்கிறீங்க? அப்போ இந்த சரீரம் வந்து சில நேரத்தில், ஏன் பல நேரத்தில் நாம் நினைக்கிறத விட அதை நினைக்கிறத நம்ம செஞ்சுன்னு கிடப்போம். நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? அப்போ இந்த பெருமை அந்த ஆத்மாக்குள்ளே ஏற்படும் போது சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ பெருமை ஆத்மாவில் வரும்போது எது ஆக்ஷனில் காமிக்குதுங்க? இப்போ சரீரத்துக்கு பலன் எது? ஆத்மா. அந்த சரீரத்துக்கு சரீர ரீதியாக ஒரு பலன் இருக்குது, சோறு. அது இல்லாமல் என்ன பண்ணாது? சில சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட தலைவலிக்கு போயிடும்.
ஒரு வேளை சாப்பிடலாம் கூட என்னால் அப்படியே கை காலெலாம் விட 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 ஆகிடும்போது. ஐயோ எனக்கு அப்படியே பிச்சு 2 வாயில் போட்டு விடும்போது எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஆவியினுடைய பலனோட இந்த சரீரத்தினுடைய சோத்தினுடைய பலன் பெருசாகி போகுது. கரெக்டாக இல்லைங்களா? இதெல்லாம் பாருங்கள், நம்ம சரியான வகையில் அதை கொண்டு வரோம். பாருங்கள், யாக்கோப்பு வாங்க, யாக்கோப்பு 4:10 வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை. எப்படி கர்த்தர் முன்னாடி தாழ்மைப்படுறது? அப்போ அந்த பெருமை இல்லாமல் எப்படி கர்த்தர் முன்னாடி உட்காருது? யோசிச்சு பாருங்கள். அப்போ கர்த்தர் முன்னாடி வரும்போது எந்த பெருமையும் இல்லாமல் நம்ம நிற்கணும். ஆவியில் தான் அந்த பலன் வெளிச்சத்தோடு நிற்கணும்னு சொன்னால், அப்போ இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கட்டுப்படுத்தி தான் ஆகணும். வாங்க இன்னொரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை வாங்க, யாரே வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. நல்லா புரிஞ்சுங்க பாருங்க. கீழ்ப்படியுங்கள். எப்படி எத்தனை முறை சொல்ல பாருங்க. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை வந்துரும் சொல்லல அவரு, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அதை எடுத்து போட்டுக்கணும். நான் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணி எடுத்து அதை போட்டுக்கணும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்படி 6வது வசனம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். அப்போ தாழ்மை உள்ளவனா இருக்கும் பொழுதுதான் ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கு. ஏமே. அப்போ இதெல்லாம் எப்படி வரும்? பெருமை எப்படி உடைக்கிறது? யோசிச்சு பாருங்க இல்லையா? இதுதான் பாருங்க, நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் வேற மாதிரி திருப்பிட்டாங்க. ஒரு சில நேரத்தில் மிரட்டுறதுக்கெல்லாம் இந்த பாஸ்டிங்கை பயன்படுத்துவாங்க. நான் முட்டி போட்டான்னு சொன்னேன் அப்படின்வாங்க. ஒன்றும் ஆகாது. அது பார்த்துறீங்களா? இதெல்லாம் கேட்டுருக்கீங்களா? கேட்டது இல்லையா நீங்கள்? நான் முட்டி போட்டு ஜபம் பண்ண என்ன ஆகும் தெரியுமா அப்படின்வார். சபைக்கு சமீபத்தில் ஒருத்தர் வந்துக்கிறார். அவர் எங்கோ வேற எங்கே ஒரு 9 வருஷம் போயிருக்கிறார். நம்ம சர்ச்சில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறார். எனக்கு அவருக்கு தெரிஞ்சதே கிடையாது பாருங்க. அவருக்கு வருவார் போவார், வந்து அப்படியே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதமாக ரெகுலராக வந்து, எனக்கு அப்போது 3 மாதமாக கூட அவர் நான் மீட் பண்ணதில் பேர் என்னன்னு தெரியாது, எங்கேருந்து வரான்னு தெரியாது. பெரும்பாலும் நான் பிரசங்கம் பண்ணோன்னே இறங்கி போயிடுவேன், பேரும் தெரியாது. இன்றைக்கி சபையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20% தான் பேரே தரும். மற்ற எல்லாருமே சகோதரிகள் தான். நேரில் பார்த்தா கூட பிரைஸ் லார்ட் பிரதர், பக்கத்தில் ஒய்ஃபை பார்ப்பேன், அவங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்பேன். அவள் தான் கொஞ்சம் லிஸ்ட்டை வச்சு சொல்லுவாள். எனக்கு ஏன்னா நான் சந்திக்கு பேசுறதுல ஒரு வந்த உடனே, பிரதர் நான் 3 மாதமாக வரேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ நாள் வரீங்கன்னு எனக்கு தெரியல பிரதர். இவ்வளோ 3 மாதமாக வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உடனே ரொம்ப நெருங்கி ஒரு அந்யோன்யமாக ஒரு நாள் ரொம்ப கண்கலங்க சொன்னார், உங்களோட நான் பர்சனலாக பேசணும், வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போனேன். போன உடனே உட்காந்தார், எங்கே இருக்கீங்க எதுன்னு அப்படியே எனக்கு சொல்லினே வந்தார். இந்த மாதிரி நான் வந்தேன், இந்த மாதிரி 9 வருஷமாக போயிருக்கேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன், ஒய்ஃபை விட்டுட்டு பின்னாடி அப்படியே ஃபோனை ஆன் பண்ணின்னு காதில் வச்சு நான் அப்படியே ஓடி வந்துடுவேன், சர்வீஸ் முடிஞ்ச உடனே கரெக்டாக டிவி பார்த்துட்டு போய் ஒய்ஃபை உண்மையாக ஒத்துக்கினார். எவன் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுறாரு. எதுவுமே ஒத்துக்கிறீங்க. ஒரு பாஸ்டர்னு ஒரு மாயமாலாம் பண்ணல பாருங்க. ஏன் பதனா இல்லை, எனக்கு டோட்டலாகவே பிடிக்கல, எனக்கு இல்லை, இங்கே வந்த உடனே நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னாரு. உடனே கேட்டேன், அந்த பாஸ்டர் வந்தாரா, நீங்கள் இங்கெல்லாம் வந்த உடனே எப்படி வந்திருப்பாரு அப்படின்னா, வரார் பாஸ்டர் வந்தார், ஆனால் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி சும்மா சொல்லுங்கள், நான் கோச்சிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஓ நீங்கள் அங்கே போகிறீங்களா, அது சாத்தான் சபை அப்படின்ட்டா. உடனே இல்லையே, சாத்தான் அப்படிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டானே, அவர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறார், உங்களுக்கு தெரியாது, போங்க 3 நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை தேடி என் வீட்டில் வருவீங்க, 3 நாள் நான் முட்டியில் நிற்க போகிறேன்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. 3 நாள் பார்த்து உங்கள் சத்தியத்தை கேட்டோன்னே நான் என்ன யோசிச்சேன்னா, அவர் முட்டிக்கு எதுவும் ஆகாமல் கர்த்தாவை நீங்கள் பார்த்து பாருங்க. ரொம்ப நல்ல நண்பருங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க, அவ்வளோ ஒரு அன்பு. 3 மாதம் வரார், என்னை பார்த்தாவே அவ்வளோ ஒரு மரியாதை. சொல்லுவார், என்ன எங்கேயோ விட்டுட்டானே அப்படின்ற அளவுக்கு போயிடுவார். இது என்ன பிரச்சனைனா,
இது அவருக்கு தெரியல உபவாசம்னா என்னன்னு தெரியல. உபவாசம் என்னங்க, மற்றவங்களை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதமாக அது? யோசிச்சு பாருங்க. நான் முட்டி போட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்றும் நடக்காது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா சிரிச்சினே வந்து உங்கள் முட்டியை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் பெருமை. அதுவே என்ன சொல்லுங்க, ஒரு பெருமைங்க. இதுக்காக போய் ஆண்டவர் உபவாசத்தை கொடுத்தாரு. இதுக்கு ஆண்டவர் உபவாசத்தை வந்து நமக்கு பயன்படுத்த சொன்னார். அவர்களோ உபவாசம் பண்ணுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அதை தான் நானும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம் பண்ணுறதை பார்த்து அந்த உபவாசம் மாதிரி உங்கள் உபவாசத்தை வச்சுக்காதீங்க. ஆனால் உபவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா, இயேசு சொல்கிற மாதிரி நீயோ உபவாசம் பண்ணும்போது, உபவாசம் பண்ண வேணான்னு சொல்லியே, உபவாசம் வேணான்னா இயேசு என்ன பண்ணிருக்க மாட்டார், பண்ணானன்னு சொல்லியிருப்பாரு. உபவாசம் நீங்கள் பண்ணாமல் இருக்கவும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நீயோ உபவாசம் பண்ணும் போது கதவை போட்டு அந்த ரங்கத்தில் பிதா முன்னாடி போய் உட்காருன்னு சொல்லித்தராரு. பெருமைகள் எப்படி மாற்றன்னு சொல்லித்தராரு. ஏமேன். வாங்க சங்கீதம் 35 வாங்க, எல்லாம் திறந்துங்க. 35:13. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் உபவாசத்தினால் என் ஆத்துமாவை, இப்போ உபவாசம் பண்ணும் போது சரீரத்தை உபத்திரப்படுத்துருவேன்னு சொல்லலை, என் ஆத்துமாவை. அப்போ இந்த ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், அங்கே தான் டச் ஆகுது. இப்போ இந்த ஆத்துமா சொல்கிறது இந்த சரீரம் செஞ்சு 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 இந்த ஆத்துமாவுக்கு இந்த சரீரம் ஒரு வேலைக்கார மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணுது, ஆத்துமாவோடு அப்படியே ஒரு நெருங்கிய நண்பர்களாய் கை கோத்துக்குது. இப்போ இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், நான் உபவாசம் பண்ணும் போது என் ஆத்துமாவை, இப்போ இந்த ஆத்துமா சொல்லுது நீ சாப்பிடு. இப்போ சரீரம் சொல்லுது, ஆவியில் வந்து இப்போ பலன் கொண்டு சரீரத்தை முடியாது, இப்போ நான் தர முடியாதுன்னு என் ஆவியினுடைய ஆழ்த்தத்தை வச்சு சரீரத்தை நான் பேசுகிறேன், முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆத்மாவுக்கு டார்ச்சர் ஆகுது. நான் சொல்கிறத நீ என்ன பண்ண மாட்டேன்ற, கேட்க மாட்டேன்றியே, நீ சாப்பிடு. இப்போ ஆவி சொல்லுது நீ சாப்பிடாத, நான் முடியாது. ஆவி என்பது தான் நம்முடைய உண்மையான ஆள் தத்துவம். நான் எங்கே என்னுடைய சித்தம் எல்லாம் ஆத்மாவில் இருக்கக்கூடாது, என் சித்தம்லாம் எங்கே இருக்கணும், ஆவியில் இருக்கணும். இப்போ என் ஆவிக்கிட்ட நான் சொல்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன், என் ஆவியின் மூலமாக சரீரத்தில் நான் சாப்பிட மாட்டேன். இப்போ என் ஆத்மா சொல்லுது நீ சாப்பிடு, இப்போ நீ சாப்பிடு. இப்போ என் ஆவியின் சத்தத்தில் சரீரத்தில் சொல்கிறேன் முடியவே. அதுமே விளங்குது. நீங்களே பாருங்கள், நீ என்னைக்கு பாஸ்டிங்குன்னு இருக்கிறீங்களோ அன்றைக்கி ஓவராக பசி இருக்கும். பக்கத்து வீட்டில் அப்படியே கறி செய்கிற வாசனை மூக்குக்குள்ளே வரும். நீ உபவாசம் இருந்து பாருங்க, நான் அவனை சொல்கிறேன், உபவாசம் இருந்து பாருங்கள். ஒரு வேலை இருந்துட்டு 2வது வேலை இருக்கும்போது சொல்லுங்கள் என்னான்னு தெரில முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். நான் 7 நாள்லாம் இருந்திருக்கேன், 3 நாள்லாம் பலமுறை இருந்திருக்கேன். 3 நாள்லாம் வாரத்துக்கு 1 நாள்லாம் வந்து சகஜமாக இருப்பேன். டெரிக் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறார், உபவாசம் குறித்து பவர்ஃபுல்லாக பேசுகிறார். அவர் சொல்கிறார் 40 வருஷம் ஒவ்வொரு புதன்களையுமே நான் உபவாசம் இருந்திருக்கேன். எத்தனை நாள்? வாரத்துக்கு புதன்கிழமான என்ன பண்ணிடுறாரா அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாளில் 3000 நாட்கள், கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, உபவாசம் இருந்திருக்கிறார். கிரீக் ஈப்ரூ ஸ்காலர், நல்ல ஒரு பிரசங்கியார், தீர்காயுசா 80+ வாழ்ந்தார். அவர் 80+ வாழ்ந்தார். உலகத்தில் பல நாடுகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன் டெரிக் பிரின்ஸ். சார்ல்ஸ் பின்னி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், எத்தனை பேர் தெரியும்? இவரெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலின் மன்னன். இவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய பெரிய ஆள், இவங்களை நான் சொல்லலாம் ரொம்ப பெரிய ஆள். இவர் ஒரு காலேஜை வச்சுட்டு ரன் பண்ணி கிராஜுவேஷன் கொடுக்கும்போது ஒரு ஹோத்தை எடுக்க வைப்பார், ஒரு அறிக்கை செஞ்சு வைக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும். அதில் உபவாசம் கொண்டு வந்தார். வாரத்துக்கு 2 நாள் நான் உபவாசம் இருப்பேன் என்று என் மனப்பூர்வமாய் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் சொன்னால் தான் சர்டிஃபிகேட்டே கொடுப்பார். நான் சொல்லது உங்களுக்கு விளங்குதா? மெத்தடிஸ்ட் சர்ச் அவர் தான் ஸ்தாபித்தார். நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்களே இந்த உபவாசத்தை ஒரு ஆவிக்குரிய வகையில் நன்மையாய் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் பாருங்கள், இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் இந்த உபவாசம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மகிமையாக இருக்காது, ஒரு மேன்மையாக இருக்காது. மூஞ்ச உம்முன்னு வச்சு இந்த தொங்கன மூஞ்சோடு சுற்றின்னு இருப்பாங்க. சில என்னென்னா பாசிக்கிறது உடனே நமக்கு இருக்கும், ஐயோ பயங்கரமா எத்தனை நாள் இப்போ தான் பதர் 14 நாள் முடிச்சிட்டேன் பதர், 15வது நாள் பாஸ்டிங் இருக்கிறேன் பதர். நீங்கள் பாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா யார்கிட்டையும் அதை போய் சொல்ல வேண்டிய அவசியமே. நான் 3 நாள் உபவாசத்து சர்ச்சில் ப்ரீச் பண்ணுவேன். எல்லாம் கேட்பாங்க, பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. 3 நாள் சாப்பிடாம 3வது நாள் நைட்டு தான் முடிச்சுட்டு போய் ஏதாவது இட்லி எதாவது சாப்பிடுவோம் பாருங்க. அப்போது சிலலாம் கேட்பாங்க, எப்படி டயர்டே இல்லாமல், யாருக்கும் தெரியவே தெரியாது. என் அசிஸ்டன்ட்லாம் பார்த்து ஆச்சரியப்படும். கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் இருப்பேன், கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு தெரியாது. பக்காவாக தலைவாரி பக்காவாக ஷேவ் பண்ணி ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என் உபவாசம் அந்த ரங்கத்தில் என் பிதா தான் பார்க்கணும். விளங்குதா இல்லைங்களா? ஒரு சிலருக்கு இது பயங்கர பெருமை. இப்போ 7வது நாள் முடிச்சிட்டேன், 8வது நாள் அடியேன் கால் எடுத்து வைக்கிறேன். சில சகோதரிகளாக இந்த வீட்டில் இருந்து உபவாசம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும் பாருங்கள். பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, அவங்க உபவாசம் இருக்காங்களா வாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், அவங்க உபவாசம் இருக்காங்களா வாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இந்த அம்மா உபவாசத்து மண்ணி ஆக்கி விட்டுருவாங்க. இந்த அம்மா பயங்கர உபவாசம் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. உபவாசன்றது அப்படி கிடையாது. உபவாசன்றது இது பிதாவோட தனித்திருக்கிற ஒரு நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு பவர்ஃபுல், இது ரொம்ப ஆணித்தனமான வகையில் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இன்னிலேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் நிச்சயமாக உபவாசம் இருங்க. மாதத்துக்கு ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள், ஆரம்பித்து பாருங்கள். மாதத்துக்கு ஒரு 3 நாள் ஒதுக்கி உங்கள் வேலை காரியம் குடும்பம் விட்டுட்டு 3 நாள் உபவாசம் இருந்து பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக உபவாசம் இருக்கிறீங்கன்றது உங்கள் வீட்டுக்காரர் கூட தெரியக்கூடாது. அந்த மாதிரி உபவாசம் இருக்கணும். நான் தான் உபவாசமாக இருக்கலாம், நீங்கள் சோறுலாம் என்னை போடுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு சோறு போடும்போது அப்புறம் அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். இது உபவாசம் இல்லை, இது மாயமானமான உபவாசம். அது நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சிலர்லாம் பயங்கர டைலாக் அடிப்பாங்க, அவங்க உபவாசம் இருக்கிறாங்களாம், அதனால் அது அப்படியே பயங்கரமாக கட்டுக்கோப்பாக காத்துக்கொள்கிறாங்களாம். நான் சொல்லது புரியுதுங்களா? ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பேங்க்கில் வேலை செய்வாங்க. இந்த அம்மாக்கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா, பேங்க்கில் வேலை செய்கிறதுனால இந்த உபவாசம் இருக்கும்போது நிறைய லீவ் போட்டு வீட்டிலே தூங்கினது. கடைசியில் பார்த்து என்னடா அந்த மாதிரி லீவ் எடுக்கிறனால என்ன நினச்சாங்கன்னா, அன்றைக்கி சொல்லுவாங்க, அந்த அம்மா உபவாசம் இருக்கிறாங்களா அதனால் லீவு காலம். எவன் செத்துட்டா அந்த மாதிரி லீவ் போட்டால் கூட இல்லை அந்த உபவாசம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உபவாசம் இருக்கும்போது லீவ் போட்டு பேங்க்குக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் லீவு கொடுக்கும், நான் உபவாசம் இருக்கிறேன் எனக்கு லீவு கொடுக்கும்னு போட்டு போச்சு பாருங்கள். பேங்க்கு ஃபுல்லாக ஹெட் ஆஃபீஸ் வரையும் தெரிஞ்சு போச்சு இது. அதனால் இந்த அம்மா வரலன்னு சொன்னால் காரணமே என்னன்னு நினைக்கிறீங்க? உபவாசம் இருப்பாங்க பிரதர். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஹெட் ஆஃபீஸ் வரையும் அந்த நியூஸ் போயிருக்குதுன்னா அந்த உபவாசத்தை கத்து சுண்டு வரல கூட தொட மாட்டார். அது உண்மையா இல்லைங்களா? ஆனால் உபவாசம் பவர்ஃபுல்லா இருந்தால் பாருங்களேன், வாரத்துக்கு ஒரு நாள் முடிவு பண்ணுங்கள். சிலர்லாம் இந்த டுபாக்கூர் உபவாசம் இருப்பாங்க. அது எப்படின்னா, நான் காலையில் ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸு, அப்புறம் 11 மணிக்கு ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸு, சாயங்காலம் ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸு அப்படி முடிச்சுட்டு நைட்டு பண்ணு. இது ஒவ்வொரு கிளாஸ் 3 கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடித்தா இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் ஃபாஸ்டிங்கு 365 நாள் இருப்பேன் நான் சொல்ல வழங்குதா இல்லை? ஒரு சிலர் எப்படின்னா, இல்லை பிரதர் நம்ம சாலிடாக சாப்பிடக்கூடாது, அதுக்கு மேலே கரைச்சி குடிச்சிடலாம். பார்த்துட்டீங்களா? நல்லா பாதாம் கீதாம் போட்டு ஹார்லிக்ஸை யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிளாஸ், அதுவும் சாதாரணமாக குடிக்கும் போது இவ்வளோ இருக்கும், உபவாசம் போது இவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்கும். அவ்வளோ பெருசாக குடிச்சிட்டா எங்கே போய் அந்த மாவு உள்ளே அடைச்சிக்கிச்சின்னு வச்சிங்களேன், உங்கள் சரீரம் சொல்ல பரவாயில்ல நீ நல்லா உபவாசம் இருப்பா, ஹார்லிக்ஸ் மாத்திரம் ஒரு கிளாஸ் டெய்லி குடிச்சிருப்பா. நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? உபவாசம்னு வரும்போது நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தண்ணி குடிக்கலாம், நல்லா தண்ணி குடிக்கலாம், நல்லா தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது, அது நல்லதில்லை. 3 நாள் வரையும் குடிக்காமல் இருந்தால் உடம்பு தாங்க, ஆனாலும் குடிக்காமல் இருக்குது நல்லதில்லை. நல்லா என்ன செய்யலாம்? தண்ணி குடிக்கலாம். சில நேரத்தில் பேசும், நீங்கள் போடும் போதெல்லாம் அப்படியே ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை போட்டு மிரட்டும். 3 நாள்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் 3 நாள் கண்டினியூவாக இருந்ததுங்க? யாரும் இருந்ததே இல்லையா? சிஸ்டர் இருந்துக்கிறீங்க, 1 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. இது கண்டினியூவாக ஒன்லி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எந்த வகையிலும் நம்ம 3 நாள் உபவாசம் இருக்கிறோம் என்கிறதை
வெளியரங்கமாக அறிவிக்கப்படாதபடிக்கு உபவாசம் இருக்கணும். அங்கே ஆரம்பிக்கிறது பாருங்க, ஆவிக்குரிய ஒரு வெற்றி, மாபெரும் வெற்றி உண்டு பண்ணி. ஏமே அது மாதிரி சுவாசிக்கிறீங்க. அதனால் சிலருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இது. அப்போ இந்த பாருங்கள், இந்த ஆத்துமா அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியம். சங்கீதக்காரன் எடுக்கும்போது சொல்கிறான், நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். அடுத்த வசனமே, என் ஜபமும் என் மடியிலே பதில் கிடைச்சிருச்சுன்றான். அப்போ அந்த உபவாசம் எதுக்குன்னா, என் ஆத்துமா சொல்கிறத கேட்காம என் ஆவி சொல்கிறத கேட்குறேன் பாருங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்டிவேட் ஆகுது. அல்லேலூயா. வாங்க லேவியராகமம் எல்லாம் கர்த்தரே ஒரு இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்றாரு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலேருந்து வந்த உடனே எதுக்காக அழுதாங்க சொல்லுங்கள்? கறி இல்லைன்னு சொல்லி அதுதான். பார்த்தீங்களா, முறுமுறுத்தான். எது இல்லைன்னு முறுமுறுத்தான்? தண்ணி இல்லை, காடை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? முறுமுறுத்தான். அவனுக்கு பிரச்சனையே என்னன்னு பாருங்கள், சோறு சோறு சோறு, இதை தவிர ஒன்றுமே இல்லை. கறி இல்லைன்னு அழுதான், சாப்பாடு இல்லைன்னு அழுதான், தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணாங்க, நாங்களும் எங்கள் ஆடு மாடுகளும் செத்து போகிறது நலமாக இருக்குமே அப்படின்னு கதறான் பாருங்க. தண்ணி இல்லை, சாப்பாடு, இதே ஒரு பிரச்சனையாக இருக்கு பாருங்க. அவங்க மனதில் தேவனை குறித்து ஒரு பெரிய அறிவே. நீங்களே நல்லா புரிஞ்சுங்களேன், எகிப்தில் 10 விதமான காரியத்தை செய்தார். கண்களுக்கு முன்னாடி செய்தாரா இல்லையா? செய்தார். அப்போ 10 விதமான காரியம். பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளைங்களாம் செத்துச்சு, ஆடு மாடுகள்லாம் செத்துச்சா, எல்லாம் தலைச்சில் செத்துச்சு. நைல் நதியை அப்படியே ஒரு ரத்தம் நதியாக மாற்றினார் பாருங்க. இவங்களுக்கு வெளிச்சம், அவனுக்கு இருள் இருந்துச்சா? கொப்பளங்கள் அவங்களுக்கு வந்துச்சா? இவங்களுக்கு எந்த வாதினா வந்துச்சா? இல்லை. இவ்வளவு அற்புதத்தை கண்ணால் பார்த்துட்டு 14ஆம் அதிகாரங்க, அந்த அந்த எகிப்து கிட்ட அந்த செங்கடல் கிட்ட நின்ன உடனே, விடுதலை நின்ன உடனே ஒரு பேச்சு பேசுகிறான் பாருங்க, நாங்கள் கல்லறை இல்லை என்றா எங்களை நீர். பார்த்தீங்களா, அவன் ஆத்மா எவ்வளோ பெரிய காரியத்தை ஏற்படுத்த. தண்ணி இல்லைன்னு ஒரு முறுமுறுப்பு, தண்ணி இல்லைன்னு ஒரு முறுமுறுப்பு, தேவனுக்கு அகேன்ஸ்டாக. யோசிச்சு பாருங்கள், நீ கூட ஒரு வேலை போயிடுச்சுன்னு யாருன்னா சொல்லிட்டேன் உடனே என்ன பண்ணுவேன் நினைக்கிறீங்க? கோயிலுக்கு போய் அப்படி என்ன நடந்துச்சு, பெருசாக வேலையிலேருந்து தூக்கிட்டான். நீ கோயிலுக்கு வந்தால் மட்டும் வேலையில் உன்னை பர்மனெண்ட்டாக வச்சுருப்பான்னு நினைக்கிறியா? வச்சிருக்க மாட்டான். நான் சொல்கிறது வழங்குதான் இல்லைங்களா? நான் அப்படியே கோயிலுக்கு போய் அப்படியே உனக்கு அப்படியே நல்லபடி கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க, நல்லா வரீங்க, நல்லபடி கல்யாணம் ஆகிருக்குமா? எல்லாமே இது இல்லை. இதுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு காரணத்தை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உருவாக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்கு வர்ணமாக இருந்தது பாருங்கள். கர்த்தரோட அழகாக அது சொல்லிக் கொடுக்குறது தெரியுமா? மோசே மூலமாக. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கம், பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துவதுமின்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு யாராவது ஆங்கில பைபிள் வச்சுருக்கீங்களா? அந்த வார்த்தையில் தாழ்த்து 2 இடத்துல என்னன்னு வருதுமா? நீங்களே ஸ்க்ரீன்லேயே பாருங்கள். தமிழில் தூக்கிட்டு இங்கிலீஷில் மட்டும் போடுங்களேன். சரி, பரவாயில்ல. நீங்கள் போய் ஆங்கில பைபிளில் அதை பார்த்தீங்கன்னா உபவாசம்னே வரும், பாஸ்டிங்னே வரும். பாஸ்டிங் தானே வருது? கரெக்ட் பார், பாஸ்டிங்னே வரும் எல்லா இடத்துலையுமே. தாழ்மைப்படுங்கள், தாழ்த்துங்கள்னு வர இடம் தமிழில் வரும்போது அதை இப்படி வர்றதுனால நிறைய பேருக்கு அது என்னன்னு புரியல. இங்கே சொல்கிறார் இல்லைங்களா, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கம், பரதேசியானாலும் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துக வேண்டிய உபாசம் இருக்க வேண்டும் என்றுனே வருது. ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல்ல சொல்கிறாரு, அந்த நாள் ஒரு நாள் ஒதுக்குன்றார். ஒதுக்கிட்டு நீ என்னவாரு பாஸ்டிங் இருன்றார். அதனால தான் இதில் தாழ்மைப்படுங்கள் அப்படின்றார் இல்லையா? பாஸ்டிங் ஏன் இருக்க சொல்கிறதுக்கு ரீசன் சொல்கிறார். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி. என்ன பாவத்தை சுத்திகரிக்க போகிறாங்க?
பாஸ்டிங் இருக்கிறதுக்கும் என் பாவம் சுத்திகரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என் பாஸ்டிங்கால என் பாவம் சுத்திகரிக்கப்பட போதா, அல்ல அந்த ஆடு மரிச்சு, பழைய உடன்படிக்கை அடிப்படையில் அந்த ஆடு மரிச்சு ரத்தம் சிந்துகிறபடினால எனக்கு சுத்திகரிப்பு உண்டாகுதா? ஆடு மரிச்சு அங்கே அப்படி தான் சொல்கிறார் அந்த இடத்துல, அப்படியே உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ரத்தம் என்னை சுத்திகரிக்குது, ஆனால் என்னை ஏன் பாஸ்டிங் இருக்க வைக்கிறார்? ஏன் இருக்க வைக்கிறார்னா நல்லா புரிஞ்சுங்க. பாருங்கள், நம்ம வந்து இந்த பாவம் அப்படின்ற போது அதை பெருசாக நம்ம யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. பொய் பேசுறது என்ன சொல்லுங்கள்? பொய் பேசுறது என்ன? ஒருத்தரை குறித்து உள்ளே நினைக்கிறீங்க, மனது உள்ள ஒரு மாதிரி, எனக்குலாம் அவங்கள பார்த்தாவே ஆகாது, அதுக்கு பேர் என்னங்க? அவங்கள பார்த்து உங்களுக்கு ஆகாது, அவங்க பரலோகத்துக்கு வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு அவங்கள பார்த்து ஆகாதுங்க, ஆனால் அவங்க பரலோகத்துக்கு வர போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் போக மாட்டேன், உங்கள் விருப்பம் அது. நான் சொல்ல புரியுங்க. சில சொல்லுவோம் அவங்க பக்கத்து அவங்க நிழலில் கூட நான் பார்க்குறதே இல்லை பாஸ்டர், முடிஞ்சிச்சு கதையே காலி. அவன் போயிடுவான் பரலோகத்துக்கு, அவன் நிழல் இருக்கிற கர்த்தர் சொல்லுவார், ஓ அவன் நிழலில் நீ பார்க்க மாட்டியா, அப்போ நீ வராது பிரதர்ன்றவர். நான் சொல்கிறது விளங்குதா? பாவம் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வகையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாவம் அப்படின்றது தேவனுக்கு விரோதமான செயல்கள், எண்ணங்கள், காரியங்கள், பேச்சுக்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்குள் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்குள்ள என்ன வேணாங்க? அப்போ பாருங்கள், கோபம் அது கூட என்ன சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்னங்க? பாருங்கள், திடீர்னு வரீங்க, உங்கள் வீட்டு வாசப்படில் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டான், இல்லை ஒரு வண்டி எடுத்து வந்து விட்டுட்டு போயிட்டான், ஏதோ ஒன்று செஞ்சிட்டான், உடனே உள்ளே வளம்போது பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோபம் அப்படியே உங்களுக்கு அப்படியே சரியான கோபம். இல்லை மனுஷனாகலாம் எத்தனை தடவை சொல்கிறது, மாடு மாதிரி பண்ணுறானுங்களே, அப்படியே உள்ளே போய் உட்காருங்க, அப்படியே பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறாரு, ஏன்ப்பா இவ்வளோ கோபமாகிற? நான் சொல்லது வேணுங்களா? நம்ம இதை டீல் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். உடனே பாருங்க மறந்துடுவோம். அது என்ன பண்ணிடுவோம்? மறந்து போயிடுவோம். நம்ம மனதில் எதுவுமே உள்ள நிற்காது. ஒரு குடும்பத்தை உறவுகள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், அக்கம் பக்கத்து மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தின் மத்தியில் சில நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற சில பாதிப்புகள், பாவத்தின் எண்ணம், பாவத்தின் செயல், பாவத்தின் பேச்சு, பாவத்தினுடைய சுபாவம், ஏதோ ஒன்று உள்ள எழும்புன்னு வச்சுங்க, அது கிளியர் பண்ணி ஆகணும். டெய்லி குளிக்கணுமா? குளிக்கலன்னா 6 மாதம் நான் குளிக்க மாட்டேன், என்ன வரும் நினைக்கிறீங்க? ஸ்மெல்லு மட்டும் வருமா? உடம்பு ஃபுல்லாக என்ன வரும்? புண்ணும் வரும். என்ன வரும்? நான் சொல்லது விளங்குதா இல்லைங்களா? அப்போ நிவர்த்தி அப்படின்ற வார்த்தை என்னென்னா, நமக்கு நாமே நிதானித்து பார்த்து. அப்போ நான் உபவாசம் வரும்போது கர்த்தர் சொல்கிறார், ஏன்டா அப்படி கோவப்பட்டேன்? உபவாசத்துக்கு வரேன், உபவாசத்தில் வந்து உட்கார, என்னை தாழ்த்துறேன், ஆண்டவரேன்னு உட்கார பேசுகிறேன். நீ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, நீ ஏன் அந்த மாதிரி நீ நினச்ச சரின்னு நினைக்கிறியா? ஏன் அப்படி யோசிக்கிற? அது ரொம்ப தப்பாச்சு. வருமா வராதா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இல்லையே. நீ இந்த மாதிரி எண்ணங்களை இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ உனக்கு நன்மையாக இருக்கும். வார்த்தையின் மூலமாக பேசுவார், ஆவியின் சத்தத்தில் பேசுவார், எண்ணங்கள் நிதானிக்கப்படும். உடனே நீங்கள் கேட்பேன், ஆண்டவரே என்ன மனுஷனுங்க, ஆண்டவரே நான் யோசிக்கலாம், ஆண்டவரே என்ன இப்போ உடனே என்ன வேலை செய்யுது? ரத்தம் என்னை இப்போ எதுக்காக, எதன் அடிப்படையில் வருது? நான் அந்த பாஸ்டிங் வரேன், என்னை தாழ்த்துக்கிறேன். அப்படி வரும்போது இங்கே என்ன உண்டாகுது? நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? நம்ம எதாவது நினைப்போமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் அப்படிலாம் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. அப்படின்னு ஒவ்வொரு உறவுகளுக்கு மத்தியிலையும் அப்பப்பொழுது சீர்படுத்தும் பொழுது தான் அந்த உறவுகள் மேன்மை அடையும். கர்த்தரோடு கூட அப்படி தான். நீங்கள் அப்போ கர்த்தர் சொல்கிற காரியங்கள், கர்த்தர் பேசுகிற காரியங்கள், கர்த்தர் எனக்காக வைத்துக்கிற எதிர்காலங்கள் எப்படி வரும்னா, இந்த தாழ்மை எனக்குள்ளாக வரும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஏமே ஒரு சொல்லலாம் இருப்பாங்க பாருங்கள், மன்னிப்பு கேட்குதுன்றது அவங்க அகராதிலேயே ஏற்றுக்க முடியாது. நான் கரெக்டுங்க, அவரும் அதே சர்ச்சுக்கு தானே வராரு, அப்போ அவர்கிட்ட ஆண்டவர் பேசலையா? எல்லாம் ஆண்டவர் பேசுவார் போங்க. சத்தியமாக ஆண்டவர் இல்லை, எக்காலத்தை வச்சு உங்கள் காதுக்குள்ளே ஊதனா கூட கேட்காது, செவட காதை விட மோசமான காதாகிடும். அது மன்னிப்பு கேட்குவதற்கே அவங்களுக்கு என்ன பண்ணாது. ஒரு கணவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கும். சரி மன்னிச்சிருப்போ, இது கேட்காம இருந்திடலாமே. பார்த்துறீங்களா? ஒரு சில நேரத்தில் இந்த உறவுகளில் நம்ம ஏன் அப்படி இடைப்பட முடியல, ஏன் ஏற்பட முடியலன்னா,
என் ஆத்மா இருக்குது பாருங்க, அது என்னை என்ன பண்ண மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஈகோ, ஏதோ ஒரு எனக்குள்ளாக ஒரு பெருமை, ஏதோ ஒன்று ஏற்படுத்தி அந்த உறவையே பல ஆண்டுகளை பிரித்து விட்டுடுது. இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க அம்மாவா இல்லைங்களா? நல்ல நட்புகள்லாம் போயிடும் பாருங்க. சில நேரத்தில் வருத்தப்படுவோம், சே அன்னை யோசிக்காமல் விட்டேன், ஒரு சாரி சொல்லி தான் நல்லா இருந்துருக்குமே. வேலை செய்கிற இடங்கள், சில இடத்துல நம்ம இருக்கிற உறவுகள், சில இடத்துல நம்ம பண்ணுற பிஸ்னஸ், எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? அதை தான் அங்கே சொல்கிறார். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி ஒரு டீல் நடக்குங்க. அந்த பாஸ்டிங் வரும்போது என்ன நடக்குதுங்க? ஒரு டீல் நடக்குது. இப்போ சாப்பாட்டை ஒதுக்கி வைக்கிறேன், இப்போ நான் உட்காடுறேன், என் ஆத்மா சொல்லுது சாப்பிட்டுன்னு, என் சரீரம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது, ஆவி அங்கே வேலை செய்யுது. இப்போ ஆண்டவர் ஆவியில் பேசுகிறார், பேசணுன்னே இப்போ சரீரம் அமைதியாக நிற்குது. கரெக்ட், நான் பண்ணிடுவ கூடாது. நான் சொல்கிறது விளங்குதா? அடுத்து அதில் 31, அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். தாழ்மைப்படுத்த, அங்கேயும் போய் ஆங்கிலத்தில் பாருங்க, பாஸ்டிங் தான் வரும். தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை, நித்திய உடன்படிக்கை அப்படின்றதெல்லாம் மாற்ற முடியாது. இது கிறிஸ்து இருப்பதுக்கு முன்பதாகவும் அது வேலை செய்து, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய அபிஷேகத்திலையும் இது நமக்கு வேலை செய்யுது. அதனால தான் இதை நித்திய கட்டளை அப்படின்ற, நித்திய கட்டளை. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன்னு, 599வது பக்கம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்காகவும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பாருங்க, அங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லோர் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை, இதை பின்னணி நிறைய பேர் தெரியாது, ஏதோ ஆச்சேன்னு நினைக்காதீங்க. எஸ்ரா என்ன பண்ணுறாரு, இப்போ ராஜா கிட்டேருந்து கிளம்பி வர்றார். கிளம்பி வந்த உடனே அந்த ராஜா சொல்கிறான், சரிப்பா ஜனல்லாம் கூப்பிட்டு போகிற, பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற, கொஞ்சம் குதிரை வீரர்களாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். கொஞ்சம் குதிரை வீரர்கள் சிலலாம் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டான். இவர் கொஞ்சம் பந்தாவாக சொல்லிட்டார். சொல்லும் போது சொல்ல பாருங்கள், ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எதுக்கு போய் கேட்கணும்? வெட்கப்பட்டுட்டு எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவளுக்கு நன்மையாக. இப்போ எல்லாம் கிளம்பி வந்த உடனே எல்லாத்தையும் திருடின்னு போயிடுறாங்க. வழியில் என்ன பண்ணிட்டாங்க? திருடின்னு போயிட்டாங்க. இப்போது எஸ்ராக்கு என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? ராஜா கிட்டே போய் இப்போ சொன்னால் என்ன சொல்லுவான்? ஏண்டா நான் உனக்கு அப்போவே சொன்னனே, குதிரை வீரரை அனுப்புகிறேன், போர் சேவகரை அனுப்புகிற, எல்லாரையும் வச்சுட்டு போடான்னு சொன்னால், நீ பந்தாவா எங்கள் ஆண்டவர் கரம் எங்கள் மேலே இருக்குது, எங்களுக்கு எந்த அவசியம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ நடந்துருச்சு. இப்போ போய் ராஜா கிட்டே சொல்லணுன்னா இப்போ என்னவா தோணுது? வெக்கமாக இருக்குது. எப்படி போய் நான் ராஜா கிட்டே சொல்லுவேன்? அப்போவே அவர் சொன்னார், அதை நான் என்ன பண்ணல, கேட்கல. அதுக்கு மாறா உடனே என்ன பண்ணாராம், அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை எல்லாரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே என்னென்ன போயிடுச்சு பாருங்கள். 21, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை உபவாசிக்கிறதுக்காகவும் தாழ்த்துக்கிறதுக்கும் எங்களுக்காகவும், அடுத்து 3 பாருங்க, பிள்ளைகளுக்காக 2, 3வது சகல பொருட்களுக்காக, 4வது செவ்வையான வழியை. அப்போ பாஸ்டிங் என்னென்ன வேலை செய்து பாருங்கள். பொருளெல்லாம் திருடு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு ரைட் டைரக்ஷன் தெரியல, எப்படி போய் இதை மீட்டெடுது, எப்படி நாங்கள் போகிறது எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களுக்காக பண்ணணும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள், என்னங்க பண்ணுறோம்? யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகளுக்கு சோறு போட்டு நிறைய வளர்த்துருவோம். நான் சொல்கிறது விளங்குதுங்களா? பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுது நமக்கு தெரியாது. உலகம் பொல்லாததாக இருக்குது. யார் பாதுகாக்கணும்? பிள்ளைங்களுக்கு யார் செவ்வையான வழிகளை காமிக்கணும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். யார் காமிக்கணும்? கர்த்தர் தான் காமிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? வழி வேணும், பொருட்கள் ரிட்டர்ன் வரணும். எத்தனையோ காரியம் நம்ம இழந்துருக்கணுமா இல்லைங்களா? உங்கள் பொருள்லாம் திருடு போய்தா இல்லையா?
யோசிச்சு பாருங்கள், நிறைய உழைக்கிறேன் பிரதர், நிறைய உழைக்கிறேன், ஆனால் கையில் நிற்கவே 10 பைசா நிற்க மாட்டேது பிரதர். எவ்வளோதான் உழைச்சாலும் ஓட்டப்பையில் போகிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் பாருங்கள், நல்ல நண்பர். இன்றைக்கி 2 கோடி கடை அவருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய ஆள், நல்லா ஒரு இன்ஜினியராக இருந்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் உழைச்சி வட்டி கட்டினதே 4-5 கோடி வட்டியே கட்டிடுறார். எவ்வளோ மேலேயே கட்டிடுறேன்றார், 4 to 5 கோடி வட்டியே கட்டிடுறார். ஆனாலும் இப்போ 2 கோடி என்னவா நிற்கிது? அப்போ எவ்வளோ உழைச்சாலும் என்ன பண்ணல, வழி தெரியல. பொருட்களை பிசாசு திருடுறான், நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணுறான், திருடுறான். நம் சுதந்திரங்களை பிசாசு என்ன பண்ணுறான், திருடுறாங்க. எப்படி சரியான வகையில் கொண்டு வருது, எப்படி அந்த ரைட் டைரக்ஷனை தேடுறது? அங்கே சொல்லப்படுது பாருங்கள் 23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணினோம், எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை. பாஸ்டிங் ரைட்டா? நமக்கு நல்ல காரியம் நடக்கணும், கர்த்தருடைய ரைட் டைரக்ஷன் வேணும், என்ன பண்ணணும்? வேணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஊழியம் செய்கிறேன், ஒரு ஊழியத்தில் அடுத்த கட்டங்கள்லாம் கண்டறியணும். ஊழியத்தில் அதை அநேக விஷயங்கள், போராட்டங்கள், சவால்களை சந்திக்கணும். அநேக விட திருடர்கள் எப்படி திருடின்னு போகலான்னு பார்க்கறது காத்துட்டு, அதெல்லாம் சரியான வகையில் அவங்கள அந்த காரியத்தை கொண்டு போய் நான் சேர்க்கணும். இதுக்கெல்லாம் ரைட் டைரக்ஷன் வேணும். என் ஆத்துமாவை நான் உபத்திரப்படுத்தணும். அந்த பெருமையே அந்த ஆத்துமாக்கிட்ட இருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இது என்னால் ஆயிடுச்சு, இதை நான் பண்ணேன், இதை நான் செஞ்சேன், இப்படி பேசிட்டு வந்துட்டனே அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் எஸ்ரா போய் பாருங்கள், ஆண்டவர் முன்னாடி உட்காந்துட்டு, ஆண்டவரே இப்போ நான் ராஜா கிட்ட இப்படி போவேன், நான் ரொம்ப வெக்கப்படுறேன் ஆண்டவரே. உடனே கர்த்தர் பார்த்தார், அவன் அவரை தாழ்த்தினபடினால எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டார். ஆமென். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அடுத்து 1 ராஜாக்கள் 21 22 வாசிக்கிறேன். எல்லாம் திறந்து கொள்ளுங்க. ஆகாப் ராஜாவை பற்றி நம்ம தெரியும் பாருங்கள். இவன் மனைவி எசபேல் வந்து இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு பொல்லாப்பான வழியில் திருப்புறா. கொடூரமான ஒரு பொம்பளை. கர்த்தருக்கு முன்பதாக ரொம்ப ஒரு அக்கிரம செயல்களாக செஞ்சவன் தான் இந்த ஆகாப். மனைவி பேச்சை கேட்டு நிறைய காரியத்தை பண்ணுவான் பாரு. சில நேரத்தில் கர்த்தர் அதை தடுக்கிறதுக்கு பல காரியத்தை அனுப்புகிறார். ஆனாலும் அவன் கேட்குற மாதிரியே இல்லை பாருங்க. எலியா முன்னாடி எத்தனையோ முறை பேசி அனுப்புகிறார். அவன் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாகவே நின்று அதுக்கு எதிர்த்து நிற்கிறான் பாருங்கள். சரி, கர்த்தர் கடைசியில் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை அனுப்புகிறார். 21, 22, அதாவது 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணியது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமமாக்குவேன் என்றார் என்று சொன்னான் பாருங்கள். இப்போது எலியா கிட்ட அனுப்பிச்சிட்டார், நீ இது மாதிரிலாம் பண்ணிட்ட, அதனால் இனி உனக்கு நன்மைகளை ஒரு ராஜ்யத்தை கொண்டு பிடுங்கிட்டு ஒரு பேர் சொல்லாரு பாருங்கள். நம்ம அந்த பேர் யாருன்னு தெரியும், நேபாத். இந்த நேபாத் யார் தெரியுமா? இந்த நேபாத்துடைய நிலத்தை தான் அவன் அபகரிப்பான். 21:1 வாச்சிங்கன்னா, இந்த நேபாத்துடைய அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, அந்த திராட்சை தோட்டம் கொடுத்தினா நான் அழிச்சிட்டு அதை கீரை தோட்டமாக மாற்றிக்கிறேன் அப்படின்வான். அதுக்கு அந்த நேபாத் சொல்லுவான், என் தகப்பனாருடைய பங்கை, அந்த முற்பிதாக்களுடைய ஆஸ்தியை, சுதந்திரத்தை நான் எப்படி கொடுக்குறது? உடனே எசபேல் ஆகாப்கிட்ட பேசுவான், ஏன் நீ முகவாடலாக இருக்கிற? இல்லை, இந்த மாதிரி அந்த நேபாத் சொல்லிட்டான், நீ ராஜாவாக இருக்கிற, அது உனக்கு சொந்தம் சொல்லி தவறான ஒரு உபவாசத்தை கூறு வைத்து அந்த நேபாத்தை கொலை செஞ்சுருவாங்க. கொலை செஞ்சு அந்த லேண்டை அபகரிச்சுக்குவான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார், அதை பார்த்துட்டு அந்த லேண்டை அபகரித்தபடினால் அவன் பையன்தான் யெரொபெயாம். அவன் பையன் யாருங்க? யெரொபெயாம். அந்த நாட்டுக்கே அப்புறம் ராஜ்யம் பிள்ளப்பட்டு போது அந்த நாட்டுக்கே அவனை ராஜாவாக கர்த்தர் மாத்துறார். ஒரு லேண்டை தூக்குனா கர்த்தர் என்ன பண்ணாருங்க? கர்த்தர் சாதாரணமான ஆள் கிடையாது. நம்மகிட்ட இருந்து சின்னதை ஒன்று தூக்குனா கர்த்தர் மாபெருசை கட்டளையிட வல்லவரார். எதுவுமே விசுவாசி. நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், பிசாசு நிறைய பிடிங்கிட்டாம இருந்தார், அமைதியாக இருங்க. கர்த்தர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். சொன்ன உடனே 23, எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதிலருகே தின்னும், ஆகாப்பின் சந்நிதியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும்
திண்ணமென்றால் தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திற்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய். என்ன மாதிரி வார்த்தைங்க பாருங்க. அவனை மாதிரி ஒருத்தர் இல்லையா. 27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பனியாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் ஆக்கினை தீர்ப்பிலேருந்து தண்டனையிலேருந்தே தப்பிச்சுக்கிட்டான். யோசிச்சுப்பாங்க. அவனை மாதிரி ஒரு கெட்டவன் எவனா இருப்பான். அப்படியே போய் எலியா சொன்ன உடனே ஆகாப் அந்த வார்த்தைகளை கேட்டபோது வஸ்திரத்தை கீழ்ச்சிட்டான். ஐயோ, ரொம்ப கொடூரம் பண்ணிட்டானே. தன் சரீரத்தின் மேலே ரெட்டை போர்த்திக்கிட்டான். உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்துக்கிட்டானா. என்னை மன்னிச்சிருங்க. அதுதான் தாழ்மைன்றது வார்த்தை. என்னென்னா, தன்னை கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், நீங்கள் தான் என்னை ஒல்றமோ அங்கே கர்த்தர் கரம் மேலே வருது பாரு. என்ன மாதிரி வார்த்தை அனுப்புகிற பாருங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அந்த வார்த்தை எப்படி இருந்து பாருங்க. எலியா கிட்ட சொல்கிறாரு, ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயான்னு கர்த்தர் இப்போ யார்கிட்ட கேட்குறாருங்க? கண்டாயா? யோசிச்சு பாருங்க. வாஸ் இவ்வளோ பவர்ஃபுல். இவ்வளோ பவர்ஃபுல். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் முடிவு பண்ணிட்டதே அவன் தாழ்மைப்பட்ட உடனே அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிட்டார். சரி, உன் நாட்களில் வர பண்ண மாட்டேன் போ, உன்னுடைய பிள்ளைகள் நாட்களில் அதை வர பண்ணுற போன்னு சொல்லி அவனுக்கு இரக்கத்தை காமிச்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபவாசம் நல்லதா? சொல்லுங்கள், நல்லதாங்க. நம்மளை தாழ்த்ததுக்கு நல்லதா? சில நேரத்தில் அநேக கொடூரம் சம்பவங்கள் 1000 விஷயம் நடந்திருக்கலாம் பாருங்கள். கர்த்தர் விட்ட போய் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? என்ன பண்ணணும்? உட்காந்துருங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், நான் பெருசாக ஒன்றும் எது பெருசாக நான் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். ஆண்டவர், இந்த பொல்லாப்பெல்லாம் என்னால் தாங்க முடியல ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் பார்க்குறாரு. சே, உன்னால் என்றைக்கு முடியல தான் பண்ணது தவறுன்னு உனக்குள்ளே உணர்த்தப்படுகுதோ அன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் ஒன்று பார்க்குறேன். நான் இப்போ புரியுதா பாஸ்டிங்குடைய பவர் என்னன்னு உங்களுக்கு? ஆகாப்புக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாதுங்க. ஆகாப்புக்கெல்லாம் என்ன காட்டக்கூடாது? போய் 1 ராஜாக்கள் 18, 17 வாட்சி பாருங்கள். அவனை மாதிரி கொடூரமானவன் எசபேல் பொம்பளெல்லாம் ஒரு சாதாரண பொம்பளையே கிடையாது. எசபேல் பேச்சை கேட்டு அவன் பண்ணாத அக்கிரமமே இல்லை. அவ்வளோ கொடுமை, அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ அநியாயம் பண்ணுறான். கடைசியில் தன்னை தாழ்த்துறான். கர்த்தர் அதை பார்த்து அவன் அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி போட்டுறாரு. ஆமென். அப்போ நம்ம இருக்கலாமா? இருக்கலாம். ரொம்ப நல்லது பாருங்கள். நம்மளை சீர்படுத்துது ஆண்டவரே. நிறைய காரியங்கள் நம்மளை மாற்றுது. அநேக விஷயங்கள் நம்முடைய சரீரத்தில் நம்ம அறியாமல் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிடுது பாருங்கள். பெருமை வந்து உள்ளே என்ன ஆகிடுதுங்க, உள்ளுக்குள்ளே உட்காந்து நான் ரைட்டு. அதான் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு டொனேஷன் கேட்க வந்தார். ஒரு பாஸ்டர், சபை கட்டுறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட இப்போ இல்லை, நான் அப்புறமா பார்த்து செய்கிறேன். உடனே அவர், நான் மற்றவங்க மாதிரி இல்லைங்கய்யா, காசெல்லாம் வாங்கிட்டு போய் மற்றவங்க கட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரிலாம் நான் காசெல்லாம் வாங்கிட்டு போய் ஏமாத்துற ஆள் நான் இல்லையா அப்படின்னாரு. டக்குன்னு சொன்னேன், அவன் கெட்டவன், நீ நல்லவன் காமிக்கிறதுக்காக இன்னொருத்தர் அடையாளத்துக்கு எடுத்துக்கிறியா? நீ யோசிச்சு பாருங்க. நான் அவனை மாதிரி இல்லை அப்படி கேட்கக்கூடாது. எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டால், நீங்களே பைபிளை வாசிப்பாங்க. 2 பேரும் ஒரு தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுறேன். நான் அவனை மாதிரி கிடையாது. நான் அவனை மாதிரி டாக்ஸ் எல்லாம் வாங்குறது கிடையாது. நான் தசம பாகத்தை கரெக்டாய். ஆனால் அவன் என்ன பண்ணான்? நேராக வந்தவனே 2 கையை தூக்கி, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவர், எனக்கு எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்றீங்க. அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னொருத்தரை வைத்து உங்களை நீங்கள் நீதிமான்கள் ஆக்காதீர்கள். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க சரியில்லை, அவங்க அப்படி, அவங்கள யோகியமா, அவங்களால நான் பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே
கிடையாது. ஆகாப் மேலே எசபேல் சொன்ன உடனே அவன் எசபேல் மேலே கூட ஒரு காரியத்தை தூக்கி போடல. எசபேலால தான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லலை. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டை உடுத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா எலியாவேன்னு கர்த்தர் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ யாரும் முன்னாடி நான் என்னை நீதிமான காமிக்க விரும்பலை. கர்த்தருக்கு முன்னாடி நான் தாழ்மையாக நிற்கும் பொழுது கர்த்தரே அதை காண விரும்புகிறார். நம்ம விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பவர்ஃபுல்! இவ்வளோ நல்ல விஷயத்தை தான் உலகம் வேறு மாதிரி காமிச்சிச்சு. முட்டி போட்டேன்னு சொன்னோம், அந்த மாதிரி முட்டியாங்க இதெல்லாம். பாருங்க, அவ்வளோ முட்டி போட்டோன்னே கர்த்தரே பார்த்து அமைதியாக விட்டார். வாங்க யோனா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ல் வாசி. அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படியாக கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எற்றின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நினிவே பட்டணத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. யோனாவை அமிச்சு என்ன சொன்னாங்க, இந்த பட்டணம் அழிய போதுன்னு போய் சொல்கிறான்ட்டார். முழு பட்டணமும் இப்போ என்ன பண்ண போகுது, அழிய போகுது. நினிவேல இவரும் போயிட்டு யோனாவை போய் நினிவேல சொல்கிறாரப்பா, இனி வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடையாது, எல்லா ஆண்டவர் அழிக்கிற முடிவு பண்ணிட்டார், உங்கள் பட்டணத்துக்கு அழிவு நிச்சயம். சொன்ன உடனே யோனா நகரத்தில் பிரவேசித்து எல்லாருக்கும் சொன்ன உடனே தேவனை விசுவாசித்து என்ன பண்ணாங்களாம். 5ஆம் வசனம் பாருங்க. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். விசுவாசித்து என்ன பண்ணாங்களாம்? யாரை விசுவாசித்துங்க? அப்போ ஃபெய்த்து தான் பாருங்க அந்த பாஸ்டிங் நம்மளை கொண்டு போகுது. விசுவாசம், தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அந்த காரியத்தை தான் இப்போ அப்படியே நான் பேச போகிறேன். தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படியாக கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இந்த செய்தி ராஜாவுக்கும் போயிடுச்சு. இப்போ அவனை சிங்காசனம் இறங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை இப்போ ரெட்டு உடுத்தி கொண்டு இப்போ சாம்பலில் உட்காந்துட்டான். 7ஆவது வசனம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசியாதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியும் தம் கைகளுள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்புவார் என்று கூறச் சொன்னான். 10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவளுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை நினைவு அழிஞ்சிரும். யார் சொன்னதுங்க? சொல்லி அனுப்பிச்சிட்டார், நினைவு அழிஞ்சிரும் போங்க அப்படின்ட்டு. இப்போ செய்ய மாட்டேன்னு யார் சொல்கிறது? எப்படி சொல்ல? மனஸ்தாபப்பட்டார். எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க. ஆடு மாடு உள்பட தண்ணி கூட குடிக்கலையாம், புசியாமலும். அப்படியே கர்த்தர் பார்க்குறாரு, பொல்லாத வழி விட்டான், விலகிடுச்சு. ஆத்மாவை தங்க முறை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எண்ணங்களில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. கர்த்தர் பார்க்குறாரு. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். அவர்கள் தங்கள் 10 தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவளுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை ஒரு நாட்டையே வாழ வச்சு காமிச்சார். ஏமே எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதெல்லாம் இல்லை நம்ம நினைக்கிற உபவாசம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லைங்களா, அதான் சொன்னேன். நிறைய பேர் சொல்கிற கதை பிரகாரம் நானும் ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன். நானும் ரொம்ப நாளாக பாருங்கள், இந்த உபவாசம் வரும்போது படிப்பேன், என்னை மட்டும் பர்சனலாக இருந்துக்குவேன். நான் ரொம்ப இது பெருசாக நாட்டமாக யார்கிட்டையும் போய் உபவாசங்களாம் சொல்லவும் போக மாட்டேன், பிரசவம் பண்ண மாட்டேன். அப்படியே சர்ச்சில் மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள், சனிக்கிழமை அப்படின்னு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி இருக்கும். அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள். ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் பைபிளில் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் என்ன நினைக்கிற நீ, இதெல்லாம் என்ன நினைக்கிற நீ, யோசிச்சு பாரு. அப்போ தான் மனக்கண்கள் அப்படியே டார்ச் அடிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் அப்பா
ஆவிக்குரிய ராஜ்யம், ஆவிக்குரிய மண்டலம், இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார். அப்படி சத்தில் வேதம் வாசிக்கும் போது அவர் சொல்ல 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 அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள். அப்போ இவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் இந்த உபவாசத்தில் நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு நாட்டுக்கு வர வேண்டிய தீங்கையே செய்வேன்னு சொன்னதையே செய்யாமல், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்குதா இல்லையா? உபவாசம் இருக்கலாமா? நல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்து உபவாசத்தை பற்றி கேட்டுனுக்கிறீங்க. இது என்றைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கணும்? உபவாசத்தில் பண்ணிடணும். நான் நல்ல சாப்பாடு, முட்டை வேறு நல்லா ரவுண்டாக அவிச்சு, அது வேறு காலிஃப்ளவர் வேறு, அது வேறு நமக்கு ருசிக்காக கொஞ்சம் வெங்காய பச்சடி வேறு, எல்லாம் சாப்பிட்டு இப்போ என்ன கேட்டுருக்குறோம்? இன்றைக்கி சாப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. நிர்ணயம் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு நாள். பெரியோர் முதல் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காம தண்ணி கூட ஊற்றாதரா போட ஆட்டு மாட்டுக்கலாம். எல்லாம் உட்காந்து பேன்னு கத்தினுங்க. எல்லோரும் கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சு, ஒட்டகங்கள் மிருகங்கள் எல்லாம் பார்க்குது. ஐயோ ஆண்டவரே எங்களை அடிச்சிடாதீங்க. எல்லாம் அப்படியே ஊர் முழுவதும் பாஸ்டிக். மனுஷன் மாத்திரம் இல்லைங்க, பாருங்க ஒரு பக்கம் மனுஷன் அழுத்துனுங்கிற, ஆண்டவரே எங்கள் பொல்லாப்பை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த நினைவுக்கு நீங்கள் இறங்குங்க ஆண்டவர், இந்த நினைவை மேலே இறக்கத்தை காமிங்கன்னு. அவன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடுங்களாம் மேலே பார்த்து கத்தினுக்குது, மா பேன். இவங்க ஜெபம் பண்ணுங்கிறான், கர்த்தர் பார்க்குற. ஆடு மாடு முதல் கொண்டு என்னை நோக்கி கத்துதேடா சாமி, விடுறாத ஒரு நாட்டுக்கு ஒரு நன்மையை. கர்த்தர் யோனாவை கொண்டு நினைவை அழிக்கலை, யோனாவை கொண்டு நினைவுக்கு ஒரு பெரிய மறுவாழ்வை கர்த்தரா இல்லைன்னா. நம்மளும் அந்த மாதிரி தான் பாரு. உபவாசன்றது நல்லது. அநேக பொல்லாதான காரியங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால சில நன்மைகள் நம்மளால் காண முடியாமல். அவன் சொல்ல பாருங்க, எஸ்ரால எவ்வளோ அருமையா, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் நாங்கள் அந்த ஆகாப் நதி அண்டியில் என்ன பண்ணாங்களாம்? உபவாசத்தை கூறுவித்தார்கள். யோசிச்சு பாருங்கள். அப்போ பாஸ்டிங் வந்து ஒரு நல்ல எண்ணத்தையோ பாதுகாப்பையோ நன்மையோ நமக்கு என்ன பண்ணுதுங்க? உண்டாக்கி தருகிறது. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஆரம்பிங்க. பாஸ் சொல்லிட்டு போயிட்டாருன்னு 3 நாள்லாம் போயிருந்து சிக்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துடாதீங்க. நம்ம ஆளுங்க எப்படின்னா, கொஞ்ச நாள் தாடி வச்சுருந்தேன், இதில் கூட தாடி வச்சு போட்டு ஆரம்பிச்சு பாருங்க. ஏன் தாடி எடுத்துன்னு தெரியுமா? தாடி வச்ச உடனே பிரசங்கெல்லாம் நல்லா இருக்குதுடான்னு சொல்லிட்டு சர்ச்சில் யாரும் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாடி வச்சா பயங்கரமான ரெவலேஷன் வருதுடான்னு பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் தாடி விட ஆரம்பிச்சு. தாடியே வரலனா கூட கொஞ்சம் ஒன்று வச்சுன்னு சுற்றியிருந்தான். பார்த்து தாடி எடுத்துட்டேன். தாடியில் ரெவலேஷன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் தான் ரெவலேஷன். நம்ம ஆளுக்கு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே பூஸ்ட் ஆயிடுது. ஓ ஐயா, நாளிலேருந்து 3 நாள் விட்ட போகிறது இல்லைன்னு, 3ஆவது நாள் பாருங்கள் அப்படி டங்குன்னு போய் அவரை கூட்டு போய் ஐவி கீவி ஏற்றி சொருகி கூட்ட வர வேண்டியது. ஆத்திரப்பட்டுறாதீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பாஸ் இருக்கும்படி நான் போகிறேன், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் பாஸ் இருக்கிறதுக்கு ஏற்ற எனக்கு நல்ல சடல் உடல் கர்த்தர் இல்லைங்க. ஒரு தீங்கு உங்களுக்கு வரவே வராது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆரம்பிங்க. சில நேரத்தில் 2 மீல் ரெண்டு விதமான சாப்பாடு விடுங்க. 3ஆவது வேலை அதுக்குன்னு 2த்தையும் சேர்த்து ஒன்றா கட்டாதீங்க. லைட்டாக 2 அவ்வளோதான். 3ஆவது வேலை சாப்பிடுவோம் லைட்டாக, அப்படியே 3ஆவது நாள் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று உங்கள் ஆத்மா அப்படியே அமைதியாக நின்றோம். உங்கள் சரீரம் முடிவு பண்ணுறோம், இவன்கிட்ட எவ்வளோதான் கதறினாலும் இவன் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் ஆத்மா பெருமை உடையும். அப்படியே உபத்திரப்படும். அப்படியே சரீரத்துக்கிட்ட பேசுகிறது அது என்ன பண்ணிடும்? நான் சொல்கிறேன், அது சொல்லணும், நீ சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. அவன் சொல்லணும். யார் சொல்லணும்? உள்ள ஆவியில் ஒருத்தங்கிறான் பாரு, அவன் சொன்னால் தான் இவன் வேலைக்கு ஆகும். நான் சொல்கிறேன், நீ சொல்கிறீன்னே இருந்தால் கூட ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறது விளங்கு தான் அவங்களுக்கு. சில நேரத்தில் அப்படியே கண்டினியூ ஆகிரும் பாருங்கள். 7 நாள்லாம் இருந்து யாருக்கும் 7 நாள் உபவாசம் யாருக்கும் தெரியாது. நான் வந்து நின்று பிரசங்கம் பண்ணால் கூட நீங்களும் கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. பாஸ்டர் உபவாசத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். யாராவது சொன்னால் தான் உங்களுக்கு. ஆனால் கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்டு இருங்க. ஏமே அதில் சிலர்லாம் வந்து கதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதுதான்டா போலீஸ்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? பழைய படம். அப்போல்லாம் நான் ரசிக்கப்படல, அதனால் தைரியமாக சொல்லலாம். அந்த படம் பார்த்த உடனே வெளில வரும்போது நமக்கு ஒரு போலீஸ் ஆகணும் பயங்கர. பார்க்குறவனா அப்படியே மூஞ்சில் 2 குத்தலாம்.
பார்த்தீங்களா, இதுதான்டா போலீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த படத்தை பார்த்தா வீட்டில் கூட பாருங்க, இந்த பசங்க இந்த சிங்சாங்லாம் பார்த்துட்டு அவனை மாதிரியே சொல்லுவாங்க. சின்ன பையன் சொல்லுவான், மழை வரும் எனக்கு கொடை எடுத்துன்னு போக மறந்துட்டேன் இன்றைக்கி மழை வராது, பஸ் நிற்க வாங்க ஓடி போகலாம் அப்படின்னு இவனே பேசிடுவான். அதை பார்த்த உடனே அதே மைண்ட் செட் வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது. தீர்மானிக்கணும் ஆவியில், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்க போகிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. இருங்க, நான் சொல்கிறேன், மாதத்துக்கு 3 நாள் கணவனும் மனைவியும் ஒரு வேளை சேர்ந்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப காரியத்தை பார்ப்பீங்க. நிறைய கதவுகள் திறக்கிறத பார்ப்பீங்க. குடும்பத்தில் சமாதானம் பெருகிறத பார்ப்பீங்க. கடனை ஒளியிறத பார்ப்பீங்க. இன்றைக்கி அழுத்தத்தில் இருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய பிரச்சனையா, எப்படி வர்றதுன்னே எனக்கு தெரில, எனக்கு நிறைய காரியங்கள் தடைப்படுது. மிகப்பெரிய வழி ஒன்று இருக்கிறது. உங்கள் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி கர்த்தர் முன்பதாக போய் உபவாசத்தை கூறுவீங்க. கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவர். நடக்காதெல்லாம் நடக்கும் பாரு, நடக்காதெல்லாம் நடக்கும். சாத்தியமே இல்லாத காரியங்களாம் கர்த்தர் நமக்கு செய்து காண்பிக்க வல்லவர். ஏமே வாங்க எஸ்தர் புத்தகத்தை வாங்க, எஸ்தர் புத்தகத்தை வாங்க. அதாவது ஒவ்வொரு புத்தகத்துலையும் இந்த பாஸ்டிங்கில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ராஜாக்களில் வாசிக்கும் போது பொல்லாதான ஒரு மனுஷன், பொல்லாத ஒரு ராஜாவால் உபவாசம் இருந்தபோது கர்த்தர் அவனை மாற்றினார். யோனா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது யோனா புத்தகத்தில் முழு நினிவே பட்டணமே கர்த்தர் அங்கே மாற்றினார். இதை ஏன் உங்களுக்கு பல ஆங்கிள் எடுத்து காமிக்கிறேன்னா, உபவாசத்தை குறித்து சொல்லணும்னு காமிக்கல. அந்த சூழ்நிலைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலைகள். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு பவர் எதில் இருக்குனீங்கன்னா அந்த பாஸ்டிங்கில் நமக்கு இருக்கு. ஏமேன். வாங்க எஸ்தர் புத்தகம் 4க்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 16, 17. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து. இது சில நேரத்தில் இது பின்னணியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க. ஆமான் அப்படின்றது தான் அந்த காலில் படிச்சிங்களா, அமிலேக்கரில் சேர்ந்தவன் தான் யாருங்க? ஆமான். சவுலை ஆண்டவருக்கு இவனை ராஜாவாக ஆக்கினதுக்கு மனஸ்தாபப்படுகிறேன்னு ஏன் சொன்னார் தெரியுங்களா? இந்த அமிலேக்கர்களை சவுல்கிட்ட சொல்லார், அவனை ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் நாசம் பண்ணுன்னு. இவன் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு சிலர்லாம் கூட சேர்த்துக்குவான், பார்த்துறீங்களா? அதனால தான் ஆண்டவருக்கு கோவம் வந்தது சவுல் மேலே. இப்படி ஏன் இவன் பண்ணுறான், இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே. அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த அமிலேக்கர்களை சவுல் உயிரோடு விட்டபடினால அந்த அமிலேக்கர்லேருந்து எழுங்கி வந்தவன் தான் அமிலேக்கராகிய ஆமான். இந்த ஆமான் தான் இன்றைக்கி யூதர்களை கொலை செய்யும்படி, நல்லா புரிஞ்சுங்க. அதில் தான் கர்த்தர் சில நேரத்தில் அவனை கொல்றான்னு நமக்கு என்ன நினைப்பு, ஏதோ 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 காரியத்தை சொல்கிறார். இல்லை, இது அவர் பின்னணியை பார்க்குறார். காலங்கள் எழும்போது இந்த சந்ததி யூதர்களை கொல்லுவதற்காக இந்த வம்சத்தில் ஒருவன் பிறப்பான், அவன் தான் ஆமான்னு அவர் தெரியும் பாருங்க. அதனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், மனிதன் செய்கிற தவறுகள் சில நேரத்தில் கர்த்தர் கிருபையாய் தயவாய் மீண்டும் நமக்கு ஜெயமாய் மாற்றி தரக்கூடியவராக இருக்கு. இதை வாச்சிங்கன்னா இந்த ஆமான் எழும்பி யூதரெல்லாம் கொல்லணும் முடிவு பண்ணுறான். ஒரு மனுஷன் மேலே இருக்கிற கோபத்தினால, மொரகதாய் என்ற ஒரு மனுஷன் அழிக்க கோவப்பட்டு முழு இனத்தையும் அழிக்க அவன் பிளான் பண்ணுறான். பிளான் பண்ண உடனே இப்போ இங்கே மிகப்பெரிய மாற்றம் வரணும். இது சாதாரணமாக இதை நடத்திட முடியாது. எப்படின்னா, இப்போ எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக இருந்தால் கூட அந்த காலத்தில் ஆகாஸ்வேரு ராஜா முன்னாடிலாம் டைரெக்டாக போய் நிற்கவே முடியாது. அதெல்லாம் டக்குன்னு போய் நான் ராணி வந்திருக்கிறேன், இன்றைக்கி நம்ம வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரனை அடக்கி வைக்கிற மாதிரிலாம் ஆகாஸ்வேர் என்ன பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா சொன்னதான், நீங்கள் அமைதியாக இருங்கன்னா நம்மளும் சரிங்கன்னு அமைதியாகிடுவோம். அதான் உண்மை. சிலர் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், சமக்கம் வந்துடும். அப்படி மூஞ்ச மூணு அப்போயே தெரிஞ்சிடும், அவங்க அப்பாவை பற்றி நம்ம சொன்னது இவங்களுக்கு ரொம்ப கடுப்பேறிச்சு அப்படின்னு. அவங்க அப்பாவை பற்றி என்ன பண்ணக்கூடாது, ஒரு வார்த்தை அவங்க அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி முழுவதும் பார்க்கணும், சோறும் கிடையாது தண்ணியும் கிடையாது. ஏன்னா அது அந்த காலத்து இந்த காலத்து எஸ்தர் மாதிரி அந்த எஸ்தர்லாம் கிடையாது. ஆகாஸ்வேர் ராஜா வேறு. அவகிட்ட ஏதாவது முரட்டாட்டம் பண்ணால் நாடு கடத்தி விட்ருவான். வஸ்தின்றவளை கூட அப்படி தான் அமுச்சு விட்ருவான் பாருங்கள். இங்கே இவன் முருகதை என்ன பண்ணுறா, நீ எப்படியாவது போய் வாங்கன்னு. அவனுக்கு அறிவே கிடையாது. இப்போ போக முடியாதரா, அப்படிலாம் போனால் வேலைக்கு ஆகாது. உடனே அவன் மிரட்டி வேற பார்ப்பான். நீ போய் படித்து பாருங்கள். ஒரு வேலை நீ செய்யலைன்னா நீ மட்டும் தப்பிச்சுக்குவேன்னு நினச்சிக்காத எஸ்தர், நீ மட்டும் தப்பிச்சுக்க, உனக்கும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு. இது மிரட்டி பார்க்குறது. அவள் சொல்கிறா, இது அப்படி இல்லை, நீ என்னை மிரட்டினாலும் சரி, இன்னொரு இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லி அனுப்பான். ஒருவேளை நீ பேசாமல் இருந்தீன்னா யூதர்களுக்கு வேறு இடத்துலேருந்து சகாயம் வரும். நீ ஒன்றும் பேசணும்னு அவசியமே. அவனுக்கு காரியமே புரியல முருகதாய். அதனால தான் சில நேரத்தில் சொல்ல பாருங்க, உபவாசம் இருக்கிற ஆட்களுக்கு சில நேரத்தில் முட்டாள்தனமாக இருப்பாங்க பாருங்கள். என்னத்துக்கு உபவாசம் இருக்கிற, ஏன் நடக்கணும், என்ன நடக்குதுன்னு அவங்க யாருக்கும்
ஆனால் எஸ்தருக்கு இதில் சரியான விஷயம் புரியுது பாருங்க. எஸ்தர் சொல்கிறா, இல்லை இது வந்து நடக்கணும். இப்போ நான் சாகிறேன், நான் சாகலை, யூதர்கள் சாகிறாங்க, யூதர்கள் சாகலை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை எப்படி ஜெயமாய் மாற்றணும்? அதுக்கு ஜெயமாய் மாற்றணும்னா ஒரு சரியான ஆலோசனை வேணும். அந்த சரியான ஆலோசனை வெளிப்படணும்னு சொன்னால் அது வந்து கர்த்தரே துணை நின்னால்தான் அந்த காரியம் என்ன பண்ணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லைங்களா? அதனால தான் முருகதாய் மிரட்டுறதுக்கெல்லாம் எஸ்தர் பயந்தில்லை பாருங்க. கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். 16, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, அங்கே அந்த வார்த்தை வருது பாருங்க. எதுக்காக? இல்லை, இருந்து குடியாமல் இருந்து யாருக்காக? எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும். இப்போ அவன் என்ன சொல்ல வரா, நீங்கள் இரவும் பகலும் போய் உபவாசம் பண்ணுங்க, இந்த காரியத்தை நான் சரியா செய்யணும்னா எனக்கு தேவனுடைய ஆலோசனை அவசியம். புரியுதா இல்லைங்களா? அவன் என்ன சொல்ல பாருங்க, இரவும் பகலும் குடியாமலும் புசியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஒரு சபை ஒரு பாஸ்டருக்காக, அந்த சபைக்காக, அந்த சபையுடைய நன்மைக்காக உபவாசம் இருக்கும்போது அந்த சபையில் கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாரோ அந்த பாஸ்டர் மூலியமாக அதை செய்ய வல்லவரார். நான் சொல்ல வேலைங்க தான். எதுக்கு ஒரு பாஸ்டர்? அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் பாஸ்டர் பேசலைன்னா பாஸ்டருக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ எஸ்தர் போய் யாருக்காக பேசணும்? யூதர்களுக்காக பேசணும். யார்கிட்ட போய் பேசணும்? இப்போ ராஜா கிட்ட போய் பேசணும்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ எஸ்தருக்கு அது சரியான வகையில் என்ன வேணும்? அப்போ அந்த அவ செஞ்சு முடிச்சாதான் முழு யூதர்களை என்ன பண்ண முடியும். அப்போ உபவாசம் பண்ணணும் போது பாருங்கள், நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா ஒவ்வொரு மனிதன். அதனால தான் சொல்ல பாருங்கள், சில நேரத்தில் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட எனக்காக ஒரு 30 பேராவது இன்றைக்கி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர்? நான் சொல்கிறது கம்மி, மினிமமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எத்தனை பேர்? 30 பேர் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடக்கிற ஊழியத்துக்காக கிட்டத்தட்ட ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் இதில் உபவாசமாக இருந்தும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அந்த வார்த்தைங்க என்ன பண்ணும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? அந்த வார்த்தை அங்கே வெளிப்படணும். அப்போ அந்த வார்த்தை வெளிப்படுவதற்கு நமக்கு என்ன தேவையாக இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு வைங்களேன், நல்லா புரிஞ்சுங்க. சில விஷயத்தை நிறைய உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. சில நேரத்தில் அங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிற்போக்காக நடக்கலாம், ஆமான் மாதிரி எதோ நடக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சண்டை போட முடியாது, ஆனால் இதை ஜெயிச்சு காமிக்கணும். எப்படி ஜெயிச்சு காமிக்கணும்? எஸ்தர் கத்தியோட போனாலா? ஆமாண்ணே உன்னை குத்திடுறேன்டா அப்படின்னு போனாலா? இல்லை. எஸ்தர் போய் இப்போ ஆகாஷ்வர்கிட்ட போய், ஆகாஷ்வர் நீ நல்லா இருக்கிற, உன்னை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு எதாவது பண்ணாலா? இல்லை. ஆனால் எப்படி ஜெயிக்கணும்? அதுதான் மெயின், அதுதான் ஞானம், அதுதான் வெற்றி. அப்போ கர்த்தர் அதை நமக்கு என்ன பண்ணி காமிக்கணும்? வெளிப்படுத்தி காமிக்கணும். அதனால தான் அந்த வார்த்தை சொல்றார், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணும், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று முடிவுக்கே போகிறேன். பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. சில நேரத்தில் நான் எங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நான் போகிறேன்னு சொல்லி அந்த டேட் புக் ஆகிடுச்சின்னு வைங்களா, அன்றைக்கி ஹோல் டே என் ஒய்ஃப் பாஸ் செய்கிறேன், ஹோல் டே இருப்பா பாரு. முடிச்சுட்டு நான் மீட்டிங் முடித்து நான் கால் பண்ணி அந்த கால் அட்டன் பண்ணி முடிஞ்சிருச்சின்னு சொல்கிற வரையும் பாஸ்டிங்லேருந்து வெளியிலே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாலாம் மீட்டிங் நடந்திருக்கும். ஏமே இப்போ நம்ம நிறைய பேர் இதெல்லாம் வந்து அப்படி லேசாக எடுத்துக்கு. சில நேரத்தில் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து ஒரு 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 பவர்ஃபுல் கவர்மெண்ட். எத்தனை ஒத்துக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு வல்லமையான உடன்படிக்கை. இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சப்போர்ட்டில் வரணும் பாருங்க. அப்போ தான் என்ன உண்டாகும்? பெரிய வெற்றியை அடைய முடியும். அடுத்து, அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 5:1 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து பொற்செங்கோலின் நுனியை தொட்டாள். 3 ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்
நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு ஈஸியா வந்து நின்ட்டா பாருங்க. அல்லேலூயா. சட்டத்தையே உடைச்சு கொலாப்ஸ் ஆகிட்டான். இப்போ அங்கே நிற்கிட்ட உடனே அவன் கை தானா பொருசங்கொள்ள நீட்டுது. நீட்டின உடனே வந்து அதை தொட்டுட்டா. அதை தொடாமல் நீங்கள் பதில் கேட்கவே, தொட்டுட்ட உடனே நீங்கள் உங்கள் மண்டாட்டை சொல்லியே என்ன பண்ணணும்? உடனே அவன் ஒரு பெரிய சொல்கிறான், எஸ்தர் ராஜ்யத்துக்கு உன் மண்டாட்டு என்ன? இந்த தேசத்தில் பாதி வேணுமா? இந்த தேசத்தில் பாதி வேணுமா? நான் அவனுக்கு பாதி தேசத்தை தரவும் வல்லவராக இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அதே ராஜா தான் யூதர்கள் கொல்லும்படி தன் கையில் இருக்கிற மோதிரத்தின் முத்திரத்தை எவன் போட்டானோ அதை அவன் கையாலே உடைக்க வச்சு காமிச்சான். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? பாசிங்குடைய பவர் என்னன்னு புரியுதுங்களா? காரியம் எவ்வளோ வெற்றியாக மாற்றி காமிக்கிறா பாருங்க கர்த்தர். சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாட்டை பற்றி யோசிச்சு பாருங்கள், சூழ்நிலைகளை பற்றி யோசிச்சு பாருங்கள். சில நேரத்தில் நம்மகிட்ட பணம் காசுலாம் இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை. சில நேரத்தில் அவர் சொன்ன இல்லைங்களா, மாமிசம் ரத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும் அதிகாரத்தோடும் நமக்கு போராட்டம். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள், எப்படி இதை ஜெயிச்சு காமிக்கிறது சரியான வகையில். இப்போ எஸ்தர் அதை இறங்கி ஜெயிச்சு காமிச்சா. ஆமானை தொங்க விட்டா, யூதர்களுக்கு வாழ்வு கொடுத்தா. முருகதாயை கொண்டு வந்து ஆமானுடைய உட்காந்து சேரில் உட்கார வச்சா. எஸ்தருடைய மிகப்பெரிய பேரை யூதர்கள் முழுவதும் அதை மிகப்பெரிய பூரி பண்டிகை இன்றைக்கு வரையும் கொண்டாடுகிறார். இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் அந்த பண்டிகை கொண்டாடப்படுது. ஏமேன். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் அவசியமா? சொல்லுங்க, அவசியமா? அவசியம். உபவாசிக்கும் போது என்னென்ன நடந்தது காமிச்சேன், நிறைய காரியத்தை காமிச்சேன் பாருங்கள். லேவியராமத்தில் காமிச்சேன். நம்முடைய ஆத்துமாவை நாம் அடக்கும் பொழுது பாவ நிவர்த்தியை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்ராவில் காமிச்சேன். சில நேரத்தில் நம்முடைய பொருட்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் சில நேரத்தில் சில காரியத்தை இழந்ததை மீட்டுக் கொள்வதற்காகவும் உபவாசம் நமக்கு என்னவாக இருக்குது, உதவியாக இருக்குது. ஆகாப் ராஜாவை பற்றி காமிச்சேன். பொல்லாதான ஒரு மனுஷன், ஆனால் அவன் தன் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படும்போது கர்த்தர் அதை பார்த்தார். யோனா புத்தகத்தில் எடுத்து காமிச்சேன். முழு தேசத்துக்கும் தேவன் தீங்கு வர வைப்பேன்னு சொன்னார். அந்த தேசத்துக்கு வர வேண்டிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு தேவன் அதை மாற்றி போட்டார். எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சில காரியத்தை வாட்சி காமிக்கிறேன். இது ரொம்ப பவர்ஃபுல். இதை நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கணும்னு விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரையும் வாசிக்கும். இது ரொம்ப முக்கியம். இது புது உடன்படிக்கையில் அவருடைய ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு இடம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுனு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் பவுலையும், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர், எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாம் ஒன்றா ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண உடனே இப்போ அங்கே ஆவியானவர் வந்து பேசுகிறார். பேசி சொல்கிறார், பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணுங்க, பிரித்து விட்டுருங்க அப்படின்றார். பிரித்து விட்டு அனுப்ப சொல்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்கள் 3. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி, அந்த வார்த்தையில் எத்தனை முறை வருது பாருங்கள். அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். 4. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கே இருந்து திரும்பி போனார்கள். ஏமே அல்லேலூயா. முதல்ல பிரிக்க சொல்கிறாங்க. 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை எப்படி நடந்துச்சு சொல்லுங்கள், எப்படி நடந்துச்சு? இப்போ நாங்கள் பார்க்குறோம், பர்னபா சவுல் நீங்கள் 2 பேரும் ரொம்ப டேலண்ட் ஆகுறீங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்கள், இப்படி ஊழியத்துக்கு போயிருங்க, அப்படியே சொன்னாங்க அவங்க? இல்லை, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து பாருங்கள், ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை திருவுள்ளம் பற்றினார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ ஆவியானவர் இருதயங்களில் கிரியை செய்யணும். ஆவியானவர் என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ நீங்கள்
கேட்கிற சத்தத்திலேயே வாழ்ந்து நம்ம பழகிட்டதுனால ஆவியின் சத்தம் என்ன என்பதே நமக்கு பயிற்சி இல்லாமல் போயிடுது. இந்த ஆவியின் சத்தம் என்பதை ஒருத்தர் கேட்க பயிற்சி கொண்டாதான் அவனால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியங்களை விளங்கி கொள்ள முடியும். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். மேல் வீட்டறையில் 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கின போது ஆவியானவர் இப்பொழுது அவளோடு பேசுகிறார். அவளுக்கு திருவுள்ளம் பற்றினார். சொல்லுங்க, திருவுள்ளம் பற்றினார். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்ற அந்த வெளிச்சமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொன்னால் நம்மளால் முழு வெற்றி அடையவே முடியாது. ஏன் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அவர் பேசுகிற அந்த பயிற்சி, அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்வதே இல்லை. எதுவுமே நான் சொன்னது விளங்குது. எத்தனை பேர் உட்காந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறீங்க? சொல்லுங்க, எப்படி கேட்பீங்க? ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் பேசுனா நான் எல்லாம் கேட்டுருவேன் ஆண்டவரே. அப்படியே டப்புன்னு வந்து ஆமாம் மகனே வாடா நம்ம போய் பேசுவோம் கூட்டின்னு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, வாங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு ஆவிக்குரியவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே. அப்போ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, எங்களுக்கு எதெல்லாம் ஆவியானவர் அருள் இருக்கிறாரோ அதை அறியும்படிக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆவியில் வரக்கூடிய சத்தத்தை மனதில் வரக்கூடிய சத்தத்தோடு நீங்கள் சம்மந்தப்படுத்த முடியாது. அப்போ மனதில் வர சத்தத்தை வச்சு ஆவிக்குரிய வெற்றியை பரிபூர்ணம் அடைய முடியாது. அப்போ மனதில் வர சத்தத்தை வச்சு ஆவியில் எப்படி ஒரு நிறைவை காண முடியும்? எப்படி நம்முடைய பரிபூர்ணத்தை காண முடியும்? அப்போ ஆவியினால் அந்த சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய், நிதானிக்கக்கூடியவர்களாய் நமக்கு ஒரு பழக்கம் அவசியம் வேண்டும். அதுக்கு தான் இந்த உபவாசத்தெல்லாம் நம்ம செய்கிறோம். அது மாதிரி சொன்ன விளங்குது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:3 வாங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து தீப்புவுக்கும் போனார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், டைரக்ஷன் எங்கே போய் ஊழியம் பண்ணுறது, எங்கே போய் காரியத்தை பண்ணுறது, எங்கே போய் வாய்க்கிறது, எப்படி காரியத்தை பிரிக்கிறது, எப்படி பவுலியும் பர்னபாவையும் பிரித்தாங்க, எப்படி அவங்க அனுப்பி வச்சாங்கன்னா இந்த காலத்தில் இதெல்லாம் அவங்க கூடி செஞ்சாங்க. அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்கள் காலம்னு சொல்லும் போது அது இல்லைன்னு அவசியம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் போல நாம் யாரும் இயங்குவதில்லை. அதான் பிரச்சனையே. ஆதி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் சத்தம், ஒன்று கூடி. அந்த வார்த்தைலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு பெரிய பட்டியலே 13:1 பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சேரேனாகிய ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரேதுனுடனே வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து அந்த கேதரிங், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க, அந்த ஒருமனப்பாடு, அந்த இடத்துல உபவாசம் அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கணும், எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கணும், எப்படி காரியம் நடக்கும், எப்படி ஒரு ஜெயம் உண்டாகணும்ன்றது ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. அது விளங்குது. வாங்க 14:14 வாங்க. 14:14 அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே பாருங்க எப்படி, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு
பாருங்கள், அவங்க ஒரு விஷயத்தை அங்கே ஒரு அற்புத அதிசயம் நடந்த உடனே ஜனங்கள்லாம் இவங்களை ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு 2 பேரும் அதை ஏற்றுக்க விரும்பலை, அதை நிராகரிக்கிறாங்க. நிராகரித்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யாருன்றது உங்களுக்கு காமிக்கிறோம். சில நேரத்தில் பாருங்கள், நமக்குள்ளாக ஆவியானவர் வழி நடத்தும் போது சில வரங்கள் வெளிப்படும். அந்த வரங்கள் வெளிப்படும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, அந்த வரங்களை வைத்து உங்கள் அடையாளங்களாய் உங்கள் முகவரியாய் அதை மாற்றிக்க கூடாது. இதுதான் பிரச்சனையே. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சு வச்சுங்க, நம்மளால் உடனே கார்டு அடித்து போட்டுற வேண்டியதான் நம்ம. இல்லை ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுங்கன்னா வீடு விட நம்மளே போய் சொல்லிட்டு இருப்போம். பாருங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்காகவே தேவன் நமக்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வாழ்வில் நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், நன்மைகளை நம்மால் காண முடியும். ஏமே 21 வந்துருங்க. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திரியாவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்காக திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகள் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, இதெல்லாம் ஆதியில் நடக்குது. சபை எவ்வளோ அழகாக இயங்குது பாருங்கள். என்ன மாதிரி சொல்ல, மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஜபம் பண்ணின்ற வார்த்தை போடுறவங்க அந்த இடத்துல சேர்த்து தான் சொல்லப்படுது. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு, அந்த சபைகளில் சொல்லுங்கள், அந்த சபைகள். புரியுதுங்களா எதுக்காக இதை நம்ம செய்கிறோன்னு? அப்போ சில நேரத்தில் பாருங்கள், ஒரு சிலர் தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்கன்றதுக்காக டோட்டல் ஒட்டுமொத்தமாக பாஸ்டிங் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு அதை சொல்கிறாரு மத்தேயு 6 அவர்கள் உபவாசிக்கிறது போல நீங்கள் உபவாசிக்க வேண்டாம், ஆனால் நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்றார். அப்போ அவங்க செய்கிற மாதிரி செய்யாத, ஆனால் நீ உபவாசிக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கிறோனோ அதன்படி என்ன பண்ணு செய்கின்றார். அப்போ இதெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். எவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குது, ஆவிக்குரிய வகையில் நன்மையாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் எவ்வளோ மேன்மையாக அதை நமக்கு வைத்திருக்கிறார். ஏமே நல்லா இருக்கலாம் பாருங்கள். நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, நம்ம யாரும் அதை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதில்ல, அதான் பிரச்சனை. நம்ம யாருமே அது மேலே ஒரு நாட்டத்தை ஏற்படுத்திக்கிறதே இல்லை. ஒரு சில நேரத்தில் அது மேலே வாஞ்சியே நாட்டமாக இருக்கிறாங்க, அது மேலே சரியான அறிவு உள்ளவர்களாய். அப்போ நிறைய காரியத்தை காமிச்சேன் காலையிலேருந்து உங்களுக்கு போதிச்சு. அந்த போதனைகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே ஆசீர்வாதமாக இருந்தது. ரொம்ப முக்கியம் பாருங்கள், இதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே புரிஞ்சுங்க. கேட்ட வார்த்தைகளை திரும்ப போட்டு கேளுங்க, 1-2 முறை கேளுங்க. நான் அப்படியே நிறைய காரியங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லின்னு போயிட்டேன். நிறைய விளக்கங்களோட நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். பயனுள்ளதாக இருக்கணும். நிச்சயமாக நன்மையை நம்மளால் காண முடியும். அப்போ கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வழி, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நுணுக்கங்கள், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வெளிப்பாடுகளை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நல்லதா உபவாசம்? நல்லது. எப்படி இருக்கணும்? அவர்கள் உபவாசிப்பது போல் நீயோ உபவாசம் பண்ணும்போது, அப்போ நான் எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வருகிற பெனிஃபிட்ஸ், அதில் வருகிற ஆசீர்வாதங்கள், அதில் வருகிற ஆவிக்குரிய நன்மைகள், வல்லமைகளை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் எவ்வளோ நன்மையாக இருக்கும். ஏமே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதிப்போமா? பாருங்கள், இந்த நாள் முழுதும் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையான நாளாய், ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு மேன்மையாய் கர்த்தர் நமக்காக சகல விதமான வெளிச்சத்தோடு ஆண்டவர் நடத்தினார். எல்லா கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சில வினாடி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.